கூடும் எல்லாம் கூடும், உன் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற இந்த பாடலை நான் முதல் பாடலாக பாடி தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாம் கூறி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம்.
விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கடனை அவராலே மாற்றக்கூடும். ஹல்லேலூயா. வியாதிக்கு சுகத்தை அளிக்க அவராலே கூடும். கண்ணீரை அவராலே துடைக்க கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். இன்னும் ஒரு விஷயம் கூட அந்த சரணத்தை நம்ம திரும்ப பாடுவோமா? ஹல்லேலூயா. கடனை அடைக்க கூடும். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த விசுவாசத்தை நாம் பாடலாக சொல்லி மகிமைப்படுத்த போகிறோம். கடனை அடைக்க கூடும். அடைக்க கூடும். அடைக்க கூடும். எல்லாரும் சொல்லுமா? தேவனால் கூடாது. அவரால் எல்லாம் கூடும். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லவே இல்லை. ஆமென். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. சொல்லுவோம். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லவே இல்லை. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. கூடும், கூடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென். நம்முடைய தேவனை தொழுது கொள்வது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஆகவே எங்கள் பிதாவே நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் என்ற பொருளுடைய பாடலை நம்முடைய சபை பாட புஸ்தகத்திலே 14வது பாடல், தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்கிற கருத்தோடு இந்த பாடலை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். Amen.
உண்மையே உருவாக்கப்பட்டவரே, வெண்மையும் சீவகுமாரர் உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சீவகுமாரர் உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டுக் கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். என்னையே மீட்டுக் கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுகையாம் ஆவியும் உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் உண்மையுடனே. தாழை தங்க மாயமானவர் தனிமையின் சொற்சொல்லானவர். தாழை தங்க மாயமானவர் தனிமையின் சொற்சொல்லானவர். ஆயிரம் பேரில் சிறந்தவர் 10,000 சரணம் சரணம். 10,000 பேரில் சிறந்தவர் 10,000 சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுகையாம் ஆவியும் உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் உண்மையுடனே. கண்கள் போரா கண்கள் போல, கண்ணங்கள் பார்த்தீர்கள் போல. கண்கள் போரா கண்கள் போல, கண்ணங்கள் பார்த்தீர்கள் போல. சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் உண்மையுடனே. கரங்கள் பொன்மழைகள் போல, நிலங்களும் தங்கத்தை புலப்படுமா. கரங்கள் பொன்மழைகள் போல, நிலங்களும் தங்கத்தை போல. கால்களும் தூண்கள் போல, காண்பதாலே சரணம் சரணம். கால்களும் தூண்கள் போல, காண்பதாலே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திவாரம் அறிவு கேட்டாவே காரம். அடியார்களின் அஸ்திவாரம் அறிவு கேட்டாவே காரம். கூடி வந்த எம் அலங்காரம் கோட கோடியா சரணம் சரணம். கூடி வந்த எம் அலங்காரம் கோட கோடியா சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் உண்மையுடனே. பார்த்திபனுக்கான ஸ்தோத்திரம். Amen. பார்த்திபனுக்கான ஸ்தோத்திரம். வாழ்க 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 என்றும். அல்லேலூயா, ஆமென், ஆமென்.
இது எத்தனை பெரிய பாக்கியம். அவருடைய சாயலை வர்ணித்து அற்புதமாய் நாம் அவரை துதித்து பாட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த தேவன் மகா பரிசுத்தர், அவர் தூய்மையான தேவன். அந்த தூயான தூயவரை உள்ளத்தின் ஆழத்தில் சில கோரஸ் சில கவிகளை நம்ம பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் தூயாதி தூயவரை நாம் போற்றி மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நாம் பாடுவேன். ஏமே தூயாதி தூயவரே உமது புகழை நாம் பாடுவேன். தாயில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தாயில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். கால்களை தழுவினவர் சென்னீராலே உள்ளம் தழுவிடுமே. சென்னீராலே உள்ளம் தழுவிடுமே. தாயிற்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தாயிற்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயவரே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கரங்களை தட்டி பாடுவோம். Amen. Glory. புகழை நான் பாடுவேன். முழு உலகத்தில் அவன் நோய்களை சுமந்து தீர்த்த தேவன் அவர். நோய்களை நீக்கியவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. நீக்கியவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. தாய் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தாய் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் வாயிலில் அழைத்தவரே, துன்பங்கள் தாங்கிட பெறல் தாருமே. துயரங்கள் வாயிலில் அழைத்தவரே, துன்பங்கள் தாங்கிட பெறல் தாருமே. தாயில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை
சூழ்நிலைகள், அந்த பலவீனமான நாட்கள் எல்லாம் தேவன் பலனுள்ள நாட்களாய் மாற்றினார். ஒரு நாள் ஒரு சூழ்நிலை நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் துணையானி, எனக்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானி, எனக்கும் பயமில்லை. உன் பலவீன நேரங்கள் அவர்களுக்கு நன்மை செய்தார். உன்னை தூக்கி சுமந்தாரே, அவரே உனக்கு பலனாயிருந்தாரே. அவைகள் உன்னை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்தார். வேடுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் தப்புவித்தாரே. ஆலையில இருளில் உண்டாகும் பயங்கரத்தில் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதபடி ஓ தேவனுடைய அற்புதமாய் பாதுகாத்தாரே. எத்தனை நல்லவர். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. எத்தனை அழகானவர். உமது அன்பை நாங்கள் விவரிக்க கூடாது. உங்களுடைய சாயலை நாங்கள் விவரித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ பூரண அழகுள்ளவர், நீ ஒப்பிட முடியாத தேசம். கரங்களை தனியாமே. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூமியில் வாழ்க்கையிலே நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூமியில் வாழ்க்கையிலே நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், நன்மைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அவரை போல் அழகுள்ளவர்களே, சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு வந்தவர், சம்பூரணமாகவே மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னை பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே.
அவர் வருகைக்கு நாம் இது நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பூரண அழகுள்ளவர், இந்த பாரம்பரியம் இப்படி சொல்லுகிறது, சம்பூர்ண அழகுள்ளவர் என்னை மீட்டுக் கொண்டதால் சம்பூர்ணமாகவே என்னை உமக்கு ஈந்தேன். அல்லேலூயா. உந்தனுக்காக என்னை கொடுக்கிற ஆண்டவரே, அவர் பூரணராய் இருக்கிறது போல நம்மையும் பூரணப்படுத்தும்படி இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அதுதான் அவர் சொன்னார், திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறார், நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க அவர்களை பரிபூரணப்படுத்த வந்தேன். அந்த தேவன் நம்மை பூரணப்படுத்துகிறவர். நம் வாழ்க்கையின் அனைத்து பகுதியும் சம்பூரணத்தினாலும் நிரப்புகிற தேவன். அந்த தேவன் இந்த காலங்களில் நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடு இருக்க. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுங்க, கேருபீன்கள் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆதியும் வந்தமும் ஆனவரே, அல்வாவும் மேகாவும் ஆனவரே. சொல்லுங்காமே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. Thank you, Lord. ஆராதனை உமக்கு, ஆராதனை.
ஒருவருக்கே புகழ், அவர் ஒருவருக்கே துதிகள், அவர் ஒருவருக்கே மகிமை. அவரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus, thank you Lord, thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord, hallelujah. இருதயங்களை ஊற்றி நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆராதனைகளை செவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், உலைக்கடச்சில் காய்ச்சப்பட்ட பாதைகளை உடையவர், வெண்மையும் சுவப்பும் அந்த மகிமை தேவன் இந்த இடத்துல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நிலையங்கி தரித்தவராய் மார்பிலில் பொற்கச்சை அணிந்த அந்த தேவன், குத்து விளக்கி மத்தியிலே உலாவுகிற அந்த தேவன், சபையாகி குத்து விளக்கி நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு புகழ்ச்சியும் மாட்சிமை மகிமை நாம் கொண்டிருக்கிறோம். சர்வம் சங்கமாகி அவருடைய சமூகத்திலே துதிக்கும் அந்த தூதர்கள், சபை நடுவே இந்த ஆராதனை அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களில் அவருடைய பாதத்தில் வைத்து அவரை பணிந்து கொள்கிற மகா உன்னதமானவரே, பரிசுத்தமானவரே, இந்த காலத்தை நாம் உயர்த்திக் கொண்டிருக்கிறோம். Glory, 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 glory. நீதான் இந்த வருடத்தில் நம்மை முற்றிலுமாய் கொடுத்திருக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory to God. உங்களுக்கு மேன்மை மகிமை உண்டாவதாக புகழ்ச்சி துதியும் கொண்டு வருகிறோம். உம்முடைய ஆளுகைக்கு நன்றி, உம்முடைய ஆளுகைக்கு நன்றி ஆண்டவரே. எஸ் எஸ் சிந்தையும் மனதில் சரீரத்தில் இந்த ஸ்தலத்தில் ஆளுகிறதற்கு நன்றி. தேவ ஆளுகை. Thank you Lord, thank you Lord. தேவனுடைய ஆளுகை இந்த ஆராதனை கடந்து வந்ததற்காக நன்றி. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய செக்கனா வேகத்தினால் எங்களை மூடுகிறதற்கு நன்றி. இந்த பிரசன்னத்தினாலே ஹalleluya, ஹalleluya. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கமாறும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கமாறும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுவே, ஆவியின் வரங்களினால்
என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையில். ஓனார் எழுப்பி பிரகாசிக்க எங்களை ஒரு திசை அபிஷேகம் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துகிறவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனுடைய ஆளுகை வருவதாக, தேவகுமாரனாக இயேசுவின் நாமத்திலே தடைகள் எல்லாம் ஆமென் மாற்றப்படுவதாக. தூய ஆவியானவரை கொண்டு தேவனுக்கு உகந்த பலியாக, காணிக்கையாக அவரை தொழுது கொள்ள தேவன் அளவற்ற கிருபையினால் நம்மை நிரப்புவாராக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், மகிமை பொருந்திய அந்த ஆண்டவர் இந்த காலை ஆராதனை மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய உதடுகளின் பலியை அவர் ஏற்றிருக்கிறார். உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜபிக்க அந்த ஆராதனை அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த ஸ்தலத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். உன்னதத்திலே அவருக்கு மகிமை உண்டாகி இருக்கிறது. இந்த பூமியிலே சமாதானம் நிறைவாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் வந்து நம்மை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரம் தேவன் நம்மத்தில் இடைப்படுகிற நேரம். அல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் மாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். ஆலய பிரகாரத்தில் வருவது எத்தனை நல்லது. அவர்களோடு உறவாடும்படி இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னோடு பேசும்படி இந்த இடத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். உன்னை பூரணப்படுத்தும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறார். உன்னை ஊன்ற கட்டும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறார். உனக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் அவர் மடங்கடித்து ஒரு வாழ்க்கையின் மேன்மையில உன்னை கொண்டு செல்ல அவர் விரும்புகிறார். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவருடைய நேச, அவருடைய தூய ரத்தத்தினால் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். நீ அவருக்கு சொந்தமானவர், அவருக்கு சொந்தமானவர். வாழ்க்கையிலுடைய மாற்றமே அவர் விளங்க செய்ய போகிறார். Glory, glory, glory. Thank you Jesus. 10 மாத காலங்களிலே நடத்தின தேவன் இந்த 11ஆம் மாதத்திலும் தேவன் மகத்துவங்களை செய்ய போகிறார். ஹalleluya. முந்தின சீரை விட ஹalleluya நற்சீ பொருத்தப்படி செய்ய போகிறார். இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் வந்திருக்கிற வாழ்க்கை ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னை முந்தின சீரை பார்க்கல நற்சீர் உண்டாக செய்யும் தேவன் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒருவருக்கே புகழ் உண்டாகும். அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராயிருக்கிறார். அவரை உயர்ந்திருப்பாராக. Thank you, Jesus. Thank you, Jesus. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே உம்மை தொழுகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே உம்மை பணிகின்றார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம்
என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஓ ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஒவ்வொரு நிமிடமும் அவர் சமூகத்தை நாம் ஆராதிக்கின்ற நேரம் அந்த உன்னதாலும் உங்களுக்கு நம்மை கொண்டு செல்கிறது. இது வீணான நேரம் அல்லது மகிமையான நேரம், இது அற்புதத்தின் நேரம், இது விடுதலை நேரம், இது மகிழ்வை கொண்டு வருகிற நேரம், இது நிறைவை கொடுக்கிற நேரம். எஸ், சாத்தானுக்கு சமாளிக்கிறான ஒரு நேரம். இந்த தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் போதுமானவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மறவாதவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் நிறைவாக்குகிறவர். இந்த காலங்களின் வாழ்க்கையிலே அவருடைய சமூகம் உனக்கு நிம்மதியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். தெய்வீக சமாதானங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Thank you, Jesus. சத்துரு களைகளை விதைக்காதபடி, உன் எல்லைகளுக்குள்ளே வராதபடி, ஒரு பட்டயமாயும் அம்பாகிலும் தேசத்துக்குள் வராதபடி தேவனுடைய எல்லைகள் தோறும் தூதர்களை கட்டளையிட்டு காத்துக் கொள்கிறார். உனக்குண்டான யாவற்றோர் வேலி அடித்து பாதுகாக்கிறவராய் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். சத்துரு உட்புகுதல் வாழ்க்கையிலாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளே வந்திருக்கிறார். அவரை நீ தொழுது கொண்டு அவரை சேவிக்கிறபடினால் ஹல்லேலூயா. உன் எல்லைகளில் சமாதானத்தை, உன் எல்லைகளிலும் அவர் தம்முடைய மகத்துவமான பிரசனத்தை அவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு சதா காலம் மகிமை உண்டாகட்டும். சகலமும் கீழ்ப்படுத்தப்படுவதாக. அவர் மாத்திரம் உயர்ந்திருப்பாராக, அவர் மாத்திரம் உயர்ந்திருப்பாராக. எஸ், glory, 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 glory. Amen. இந்த 11ஆம் மாதத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் ருசித்திருக்கிறோம், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நாம் பாக்கியவான்கள். இதுவரைக்கும் அவரை ருசித்திட உதவி செய்தார். இன்னும் அவரை ருசித்து வாழ, அவரை நம்பி வாழ ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். இந்த வசனத்தின் வழியாக தெய்வம் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா ருசிக்க மாட்டோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசிப்பது ரொம்ப கம்மி. இந்த ருசி என்கிற விஷயத்தை சமீபத்தில் நான் பிரசங்கிக்கும் போது சொன்னேன். இமயமலை பகுதியில் ஒரு குக்கிராமத்தில், அங்கு இருக்கிற மக்கள் வாழும் பகுதியில், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அங்கே நடந்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு புலி, காட்டு விலங்காகிய அந்த புலி மனிதர்களை அடித்து சாப்பிட ஆரம்பித்தது. அப்பொழுது ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்தபோது, ஒரு சமயம் அந்த பகுதியில் இருக்கிற இடுகாட்டில, சுடுகாட்டில ஒரு மனிதனுடைய பிரேதத்தை அது வெந்து மேகாமல், அதை சரியாய் புதைக்காமல் அதை போட்டு விட்டு வந்து விட்டார்கள். அல்லேலூயா. முதல் முறையாக பசியோடு வந்த புலி மனித சரீரத்தை முதலாக சாப்பிட்டதான். அப்ப சாப்பிட்ட உடனே அதுக்கு ரொம்ப டேஸ்ட், ருசியா இருந்திருக்கு. பரவாயில்ல, மற்ற விலங்கு கறியை விட மனுஷ கறி டேஸ்டா தான் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு ருசி பிடித்த அந்த புலி அன்றிலிருந்து காட்டுக்குள்ள இல்லை, அந்த வழியில வர ஆட்கள் எல்லாம் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. இந்த ருசி என்ற விஷயம் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அல்லேலூயா. ஆமென். உலகத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, பசி ருசி. ரொம்ப பசியா இருக்கிறவங்களுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட்டுரும். ஆனா உங்களுக்கு ருசி இல்லைன்னா உங்களுக்கு வைரஸ் இருக்குன்னு அர்த்தம். நாக்குல டேஸ்ட் இல்லைன்னா கொரோனா வைரஸ் இருக்கும். ஆனால் ருசி வந்து ரொம்ப முக்கியமானது. இதை குறித்து யாக்கோபு எழுந்து சொல்றாரு, மனித உடலிலேயே ரொம்ப டேஞ்சரான ஒரு உறுப்பு எதுன்னு சொன்னா
டங்கு தான். இந்த நாக்கு இது டேஸ்ட் பண்றது மட்டும் இல்லை, இது பொல்லாங்கு நிறைந்ததான், விஷம் நிறைஞ்சதான். ஒரு குடும்பத்தையே கவுத்துறோம், ஒண்ணு இல்லாத தூக்கி உயர்த்துறோம். வாழ்க வாழ்க வாழ்கன்னு கத்துவான், பயங்கரமான ஆளா இருப்பான். இவன் வாழ்க வாழ்க எது கத்துறான்னு தெரியாது. இந்த நாவானது அவ்வளவு மோசமானது. இந்த நாக்குல தான் சுவை என்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. இதை இன்னைக்கு டேஸ்ட், இதுதான் என்னுடைய பிரசங்கம். கர்த்தரை ருசிக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டு விதமான ருசி இருக்குதுங்க. ஒன்று உலகத்தின் ருசி, மாம்சீகமான ருசி. இன்னொன்று ஆவிக்குரிய ருசி. ஆனா இங்க சொல்றது எதுனா, கர்த்தரை நீங்க ருசிக்கணும். எப்படிங்க கர்த்தரை போய் ருசிக்கிறது? உள்ளே வசனங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தேவஜனமே, இந்த ருசிக்கிற அனுபவம் நிறைய பேருக்கு, ஆண்டவரை ருசிக்காதவங்களுக்கு ஆண்டவரை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. என்கிட்ட இப்போ நல்ல ஸ்வீட் நான் வச்சிருக்கிறேன்னு வச்சுங்களேன், நல்ல பால்கோவா ஸ்வீட், இல்லைன்னா திருநெல்வேலி அல்வா வச்சுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், இது எப்படி நல்லா டேஸ்டா இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். எவ்வளோ மனமா இருக்குல்ல, எவ்வளோ டேஸ்டா இருக்குதுல்ல, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பெருமையா. நீங்க என்ன யோசிப்பீங்க? என்ன பாஸ்டர் எப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கா சிஸ்டர்னு நீங்க சொல்லியிருந்தா இருக்கீங்க பாஸ்டர். என்கிட்ட கொடுத்தா தானே, நாங்க சாப்பிட்டு பார்த்தா தானே சொல்ல முடியும். இப்ப நிறைய பேருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நல்லவர் தாங்க, அவர் என்ன செய்யல, அவங்க அவர் ருசிச்சா தானே அவர் நல்லவர் சொல்ல முடியும். சிலர் ருசிக்காமலே நல்லவர் சொல்லியிருப்பாங்க, இது சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சிலர் இந்த பலகாரம் விற்கிறவங்க சிலர் அவங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனா எப்படியாவது வித்து என்ன செய்யணுங்க, காசாக்கணும்னு வித்துறா, காசாக்குற மாதிரி சிலர் இயேசுவை பற்றி அறிவிப்பாங்க. நான் சொல்கிறேன், முதலாவது நாம் ருசிப்போம், ருசித்த பின்பு இந்த உலகத்துக்கு நாம் சொல்லுவோம், அவரை ருசிப்பார்கள் என்று சொன்னால் விடவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டதையும் உங்களுக்கு சொல்றோம், சும்மா நாங்க சொல்ல, அவர் எந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவரை நான் ருசிக்க வேண்டும். அந்த ருசியினுடைய அனுபவங்களை நான் பைபிள்ல இருந்து சொல்றேன். பைபிள்ல முதல் இந்த ருசி எப்போ கேட்கணும்னா, நீங்க நினைக்கிறீங்க வயசாயிட்டா தான் ருசி கேட்கும். கேட்பா, அந்த அம்மா மாதிரி பின்னாடி கேட்டு பாருங்க, நாக்கு செத்து போச்சே இல்லையோ, நீங்க செய்யற சமையல் அவங்க மாமியாருக்கு பிடிக்காது. இந்த வயசானவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிற நீ, அந்த நாக்குக்கு எப்படி வேணுங்க, வயசு ஆக 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 ருசி கேட்கும். ஆனா டாக்டர் சொல்லுவாரு, இவங்களுக்கு ஒரு மீன் துண்டு கூட கொடுக்காத, எண்ணெயே காட்டாத, உப்பை குறைச்சிரு, சர்க்கரையை கண்ணில் கூட காட்டாத. ஆனா அவங்க கேட்பாங்க, என்ன டீ கொடுத்த நீ, இந்த காப்பியில எதுனா இருக்குதா, கொஞ்சமாவது சர்க்கரை போடலையா? அந்த வயசானவங்க அவங்களுக்கு ருசி மேல அவ்வளோ இதுவா இருக்கும். வயசாக வயசாக ருசி தான் கேட்கும். ஆனா நீ ருசியை விரும்பக்கூடாது. வயதாகும் போது அது வெறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சிங்க. இன்னைக்கு நான் காலையில இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பைபிள்ல இந்த ருசியில விழுந்து போன ஆட்கள் நிறைய பேர் உண்டு. ஆரம்பத்துல இருந்தே சாப்பாட்டுல தான் பிரச்சனை இல்லையா? ஏதேன்ல ஆரம்பிச்சது. இதுல இந்த ருசியில விழுந்து போன ஒரு வயசானவரை நான் இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில கொண்டு வருகிறேன். ஈசாக்கு. வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 25-28. வேகமாக. ருசியா கொடுத்தா உங்க மேல எப்படி இருப்பாங்க? பட்சமா இருப்பாங்க. பசங்களுக்கு எல்லாம் இப்ப வீட்டுல செய்யற பலகாரம் எல்லாம் ருசி கிடையாதுங்க. பானிபூரி ருசியா இருக்குது, பாஸ்ட் ஃபுட் ருசியா இருக்குது, அப்புறம் பீஸா பர்கர் ருசியா இருக்குது. நீங்க சொல்ற இந்த தோசை எல்லாம் பழங்காலத்து ஐட்டம், இட்லி எல்லாம் வெறுத்து போச்சு, எங்க டேஸ்ட வேற மாதிரி மாறி போச்சு. ஆகவே எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ சுவையை வேற விதமாக தேடுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான போதகர் ஐயா 96 வயது இருக்கும் போது அவர் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, நான் இவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் எங்க மனைவி செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டேன் அப்படின்னாரு. அந்த அம்மா சரியா செய்யாது, எப்படியே இருக்கும், ஆனா அதை சாப்பிட்டு தான் நான் உயிரோடு இவ்வளவு நாள் இருக்கிறேன். நான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் அப்ப நல்லா புரிஞ்சுங்க, சுவையை விரும்பி அவர் சாப்பிடவில்லை,
பசிக்காகவும் ஜீவிப்பதற்காகவும் சாப்பிட்டதுனால ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அதனால தான் நவதானியங்கள்லாம் இப்போ விற்கிறாங்க. வித்தாங்களா ஒரு காலத்துல? இடையில அதெல்லாம் எப்படின்னே தெரியாது. ஆனா இப்ப பாக்கெட் பண்ணி விற்கிறோம், பொட்டலம் கட்டி விற்கிறோம், மாவாக்கி விற்கிறோம். இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க. அங்க ஒரு கடைக்கு போன இந்த தானிய வகையில இருக்கிற எல்லா பலகாரமும் செஞ்சு வச்சிருக்கிறோம். கம்பு உண்டை, கேழ்வரகு உண்டை, கடலை இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா கடலை உண்டைகளை செஞ்சு வச்சிருக்கு. இப்ப அதான் வந்து விற்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டாதான் உங்களுக்கு ஆரோக்கியம். இல்லையா? நம்ம எல்லாம் பீஸா பர்கர்ல போயிட்டோம் இல்ல? ஆனா மறுபடியும் நம்ம என்ன செய்யறாங்க? பழைய இடத்துக்கு கூப்பிடுறாங்க. ஆனா தேவ ஜனமே, ருசியை தேடி போய்விட்டோம். இனி மறுபடியும் ருசிக்காக வாழாமல் தேவ ஜனம் நம்முடைய டேஸ்ட்டை வேற விதமா மாத்திக்கொள்ளும். வேதாகம் நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கும். பாருங்க, இந்த ஈசாக்கு என்னன்னா வயசாகி போச்சு, நாக்கு ருசி கேட்குது. இந்த ஏசா உள்ள போயிட்டு என்ன செய்வான்? மானை அடிச்சு, முயலை அடிச்சு, காட்டு மிருகங்களை அடிச்சு கொண்டு வருவான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால யாக்கோபு மேல இவருக்கு ஆசை கிடையாது, ஏசா மேலதான் பிரியமா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது அவன் மேல் பட்சமா இருந்தார். இப்ப இவருக்கு வயசாகி போச்சு. வயசானதுனால என்ன சொல்றாருன்னா, ஏசாவை கூப்பிடுறாரு. ஏசாவா, நான் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது, எனக்கு நல்ல மிருகமா அடிச்சு என்ன செய், சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு திருப்தி ஆகி சுவையான மிருகமா சொல்ற சுவையானதா எனக்கு செஞ்சு கொண்டு வா, நான் அதை ருசிச்சு சாப்பிட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. இந்த ஆசீர்வதிக்கிற வழக்கம் நம்முடைய ஆசியாவிலே, குறிப்பாக நம்முடைய கலாச்சாரத்திலே சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா? பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிப்போம். ஆனா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அது வேதாகமத்தின் படி தப்பு. அப்படி என்ன செய்யக்கூடாது? விழுந்து வணங்குவது தேவனுக்கு மட்டும்தான். மனிதனிடத்துல நீங்க அவங்க கிட்ட வந்து நீங்க என்ன செய்யலாம்? ஆசி வாங்கிக் கொள்ளலாம், பிரார்த்தனை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் அப்படி விழுந்து வணங்குவது, ஆனா நம்ம அதை வந்து கலாச்சாரத்தை விட்டு அதெல்லாம் எடுக்க முடியாது பாஸ்டர். நாங்க காலை பிடிச்சி தான் என்ன செய்வோம்? அப்படியே நாங்க விழுந்த முத்தெல்லாம் கொடுப்போம், அதுக்கப்புறம் காலை வாரி விட்டுருவோம். ஆகவே ரொம்ப கவனமா இருங்க. இந்த ஆசி வழங்குற விஷயம் ஆசிய கலாச்சாரத்துல வேதத்தில் இருந்தது. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டு ஒவ்வொருத்தரையும் ஆசி வச்சான் இல்லையா? யூதா இப்படி இருப்பான், ரூபன் இப்படி இருப்பான், சிமியோன் இப்படி இருப்பான், இதெல்லாம் அவர் ஆசீர்வதிச்சார். அப்படிதான் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. அப்ப வயது சென்ற காலத்துல அவர்களுக்கு சுவையான உணவை நீங்க கொடுத்தீங்கன்னா மனசார வாழ்த்துவாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. வயசாகி போச்சு, கிழமை கழுவித்தான்னு சொல்லி ஏதோ உப்பு போடாம சக்கரை போடாம நீங்க அப்படி அவங்களை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மனசு உங்களை வாழ்த்தாது. ரொம்ப கவனமா இருந்தது. அதனால நிறைய கொடுத்து சீக்கிரம் அனுப்பிடாதீங்க. பார்த்து கொடுத்து அவங்க ஆசையை வாங்கிக்கங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த ஈசாக்குக்காக ஏசா வேட்டைக்கு சொல்லுகிறான். ஏசாவும் யாக்கோபுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். யாக்கோபு டேஸ் டேஸ் என்னங்க? ஓ, யாக்கோபுனா டேஸ் டேஸ் சொல்லுது. யாருங்க? யாரும் சொல்றாங்க? குணசாலியும் கூடாரவாசியுமா இருப்பான். அவன் வீட்டுல தான் இருப்பான். ரொம்ப குணசாலியா. இன்னொருத்தர் யார்? இந்த ஏசா. ஈசாக்கு ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறாரு. அந்த ஏசா யாருன்னா அவன் வேட்டைக்காரன். அவன் காட்டுல இருக்கிறவன். அவன் வனத்துல தான் இருப்பான். அவனுடைய பார்வையெல்லாம் மிருகத்தை கொள்ளணும், அதை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடணும். அப்ப எப்படி இருப்பான் சொல்லுங்க? காட்டுல வேட்டையாடுற ரொம்ப சாப்பிட்டா இருப்பாரா? குணசாலியா இருப்பாரா? கொஞ்சம் முரட்டு குணம். காட்டுல வாழ்றவருடைய குணமும் அவனுடைய சாயலும் அவனுடைய தொனியும் வேற. இதுதான் ஈசாக்கு சாப்பாடு கொடுக்கும் போது நடந்தது. ஆனா வீட்டுல இருக்கிறவருடைய தொனியும் வேற, சாயலும் வேற, குணமும் வேற. வீடு என்பது சபை, காடி என்பது உலகம். உலகத்திலிருந்து சபை என்கிற வீட்டுக்குள்ள கர்த்தருக்குள்ள வந்துட்டா உன் தொனி கூட மாறணும். சொன்னார ஈசாக்கு, சமைச்ச எட்டுமே கொடுக்குறான் யாக்கோபு. சத்தமோ குரலோ யாக்கோபின் குரல், ஆனால் அவனுடைய உடலோ ஏசாவுடைய உடல். தொட்டு பார்க்கிறார். ஒரு பெரிய நடிப்பு நடக்குது. தேவன் ஜனமே, நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்றேன், எடுத்து வாசிக்கலாம், நேரம் இருக்க. இந்த வேதாகம பகுதியை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆதியாகமம் 25 இருந்து ஆதியாகமம் 27 அதிகாரம் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்க அற்புதமா நீங்க வாசிக்கலாம். ரைட், என்னோட கூட வாங்க. இப்போ அவன் வனத்துக்கு சென்று ஒரு மானை அடித்து கொண்டு வருகிறான். இங்க என்னுடைய டைட்டில் என்ன?
மானை ருசித்தான், தேனை ருசித்தவன், மன்னாவை ருசித்தவன். இந்த 3 டாபிக்ல தான் நான் பேச போறேன். அல்லேலூயா. இவங்களாம் செத்து போயிட்டாங்க. ஆகவே இந்த மானை ருசிப்பதற்கு இவன் மான் அடிக்கிறதுக்கு போயிட்டு கொண்டு வந்து வேகமா சமைக்க பார்க்கிறான். இதை என்ன செஞ்சிட்டானா, இப்படி நீ ருசி உள்ள பதார்த்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதிப்ப என்ற செய்திய ரெபேக்கா கேட்டான். இந்த ரெபேக்கா இது யாக்கோபுக்கு மேல பாசம். எல்லா குடும்பத்திலும் உண்டு. அப்பா குரூப் ஒன்று இருக்கும், அம்மா குரூப் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இந்த யாக்கோபு மேல ரெபேக்காளுக்கு ரொம்ப பிரியம். உடனே ஒட்டு கேட்டு வந்து சொன்னா, டேடே என்னடா நீ உட்கார்ந்துக்கிற, வாடா கூப்பிட்டு சீக்கிரம் போய் மந்தையில ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வா. உங்க அப்பாவுக்கு என்ன டேஸ்ட் தெரியும் எனக்கு தான் தெரியும். இத்தனை வருஷமா என்ன கொட்டிக்கிறேன், நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்ல. இத்தனை வருஷமா நான் அவரோட வாழ்ந்துருக்கிறேன். அவருக்கு என்ன டேஸ்ட்னு எனக்கு தெரியும். நான் பக்குவமா செஞ்சு தரேன். அந்த மனுஷன் உன்னை என்ன செய்யட்டும், உன்னை ஆசீர்வதிக்க வாங்கிக்கடா. ஏன் சொன்னா தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம யோசித்து பார்த்தா இது தந்திரமான ஒரு தவறான வழி தெரியும். ஆனால் அதல்ல உண்மை. இந்த ரெபேக்காளுக்கு தெரியும், தன்னுடைய வயிற்றுல பிள்ளைகள் இருக்கும்போது, இந்த 2 பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் சொன்னாரு, இதுல ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன செய்வான் சேவிப்பான். ஒருத்தன் முரடனா இருப்பான், ஒருத்தன் இப்படிதான் இருப்பான். இவன் சந்ததியில தான் நான் என்ன செய்வேன், சந்ததியை உண்டு பண்ணுவேன் சொல்லி, வாக்குத்தத்தத்தின் சந்ததி உருவாகும் என்று சொல்லி இந்த யாக்கோபை குறித்து முன்னாடியே ரெபேக்காளுக்கு சொன்னதுனால, இந்த பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை முன்னமே தேவன் சொன்னதுனால, வாக்குத்தத்தத்தின் சந்ததி வருவதற்காக அவள் இப்படி ஒரு திட்டம் போட்டான். அல்லேலூயா. அதெல்லாம் ரெபேக்கா மேல நம்ம கோச்சிக்க கூடாது. ரெபேக்காவுக்கு தான் தெரியும். பாருங்க, என்ன தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்னாரோ அதன்படியே பிறந்தாங்க. அதன்படியே இந்த பிரச்சனைகள் வந்தது. இன்ன வரைக்கும் ஏசா சந்ததிக்கும் யாக்கோபின் சந்ததிக்கும் பிரச்சனை ஓயவில்லை. இருக்குதா? யாக்கோபின் சந்ததி இஸ்ரவேலர், ஏசாவின் சந்ததி அந்த கானானை சேர்ந்த மக்கள், மற்ற இஸ்லாமியர்கள். இந்த வரைக்கும் பிரச்சனை, எல்லை பிரச்சனை, தேசத்து பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவ ஜனமே நன்றாய் கவனியுங்கள். வேதாகமத்தில் நாம் இதை பார்க்கிறோம். ரைட், இப்போ அந்த சம்பவத்துக்கு போகலாம். அவன் போய் சமைச்சு கொண்டு வந்தான். இவங்க போய் ஆட்டுக்குட்டி சமைச்சு கொண்டு வந்து முன்னாடி முந்திக்கிட்டாங்க. அவன் போய் எங்க வேட்டையாடி பாவம் அதை கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வரதுக்குள்ள இவன் உள்ள போயிட்டான். அவன் பயப்படுறான். வீட்டிலே வாழ்றானாச்சே, குணம் கொஞ்சம் சாப்பிட்டாதான் இருக்கும், குரலும் கொஞ்சம் சாப்பிட்டாதான் இருக்கும், ஆளும் சாப்பிட்டாதான் இருப்பான், மின்னு இருப்பான். ஏன்னா தேவ சமூகத்தில் வளர்றவங்களுக்கு அப்படிதான். அல்லேலூயா. ஆனா அவன் மறட்டுக்கணும். எப்படி சொன்ன, அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவாருமா, பயமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னடா பையன் கொண்டு போடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனுக்கு நிறைய முடி இருக்குமா, கண்டுபிடிச்சிருவாருமா, நான் அதுக்கு ஒரு வழி சொல்றேன் சொல்லி ஆட்டு தோலை என்ன செய்தா, அந்த ரோமங்களுடைய தோலை கையில சுத்தி அவன் கையில அந்த பதார்த்தத்தை கொடுத்து அனுப்பினான். இப்போ அந்த இறைச்சி கொண்டு போறான். உள்ளே போனா ஈசாக்கு, நீ யாரு பண்ற? நான் தான் ஏசா அப்படின்னு சொல்றான். ஏசா குரல் மாதிரி இல்லையே, குரல்ல வித்தியாசம் இருக்குது. நீ கிட்ட வாப்பா, உன்னை நான் தொட்டு பார்க்கணுன்ற. தொட்டு பார்த்தா முடி இருக்குது. ஆளோ ஏசா, அந்த குரலோ யாக்கோபு. ஒரு குழப்பம் தான். என்ன பிரச்சனைனா, கண்ணு மங்கி போனாலே எப்படிலாம் ஏமாத்தலாம். அல்லேலூயா. அதான் என்னுடைய நண்பர் பிரசங்கிக்கும் போது இப்படி ஒரு காரியத்தை சொன்னார். அவன் கண் இருண்ட போது இவன் அவனை ஏமாத்தினா, அவங்க மாமா அவனை இருட்டில் வச்சு ஏமாத்திட்டான். நடந்ததா? அப்பாவுக்கு கண் இருண்டதுனால இவன் அவரை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போன மாமா வீட்டுக்கு. அவங்க மாமா ஆசை நாயகி ஆகிய யாருங்க அந்த அம்மா பேரு, ராகேலை தராமல் அந்த இருட்டில் மாத்தி விட்டான். போய் பார்த்தா லேயால் இருக்கிறாங்க. அவன் கண் இருந்துச்சு ஏமாச்சா, உன்னை இருட்டில் வச்சு ஏமாத்திட்டான். தேவ பிள்ளைகளே,
நீ எதை செய்யலையோ அதுதான், எதை விதைக்கிற அதுதான். பாருங்கள், இங்க நடந்தது என்ன, போறான், அவன் குரலை பார்க்கிறார், வித்தியாசமா இருக்கிறது. அவனுக்கு தோற்றமோ ஏசாவை போல் இருக்கிறது. அவருக்கு பார்வை இல்லை, வேற வழியே இல்லை. நீ மறுபடியும் நீ ஏசாதானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மறுபடியும் சொல்றான், ஏன்னா அவனுக்கு பேர் என்னங்க, இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு போலும், அவன் யாக்கோபா இருக்கிறபடினாலே அவன் இப்படி செய்தான் எழுதியிருக்கு. யாக்கோப் என்றால் அந்த பொருள் எத்தன், ஏமாற்றுகிறவன். ஆகவே அவனுடைய குணம் அப்படித்தான் இருந்தது. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை அவன் செய்கிறான். அந்த தகப்பன் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவனை ஆசீர்வதிக்கிறான். நீ நல்லா இருப்ப, வானத்தின் பணியை, உன்னுடைய சந்ததி இப்படி இருக்கும், சகோதரனை வணங்குவான். நிறைய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்ச உடனே இவர் திருப்தி அப்படியே சாப்பிட்ட மயக்கத்தில் படுத்திருக்கிறார். இன்னொருத்தன் வரான் தரைக்குள்ள வந்து, அப்பான்னு கூப்பிடுறான். யாருப்பாங்க? நான் ஏசா வந்திருக்கிறேன்பா. அவன் முன்னாடி வந்தது யாரு? முன்னாடி வந்தது யாரா? உடனே கோபம் வந்துடுச்சு. அப்ப இங்கேயே என்ன பண்ணிட்டான் யாக்கோபு, என்னை ஏமாத்தி இருக்கிறானே. அப்பா நான் தான்ப்பா ஏசா வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அருமையான மானை அடிச்சு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்பா, நீங்க சாப்பிட்டு என்ன ஆசீர்வதிங்கப்பா. மகனே என்னை மன்னிச்சிரு, நான் அவனை நல்லா ஆசீர்வதிச்சிட்டேன். எனக்குன்னு ஆசீர்வாதம் நீங்க வைக்கலையா கேட்கிறோம். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது நான் கலங்கினேங்க. யோசேப்பின் சம்பவத்தை வாசிக்கும் போது நான் கலங்கி இருக்கிறேன். இது யோசிச்சு பாருங்களேன், அவன் அழுகுறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையாப்பா, எப்படியாச்சும் என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு கெஞ்சுகிறான். ஏன் அந்த நாம வந்து தெரியுமா, ஏசாவின் வாழ்க்கையில ஏற்கனவே அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தினான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தினான். மூத்த குமாரனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் என்ற சொத்துரிமையிலே 2 பங்கு கொடுக்கப்படும். அந்த பங்கை இது சாப்பாட்டு பிரச்சனை தான். நம்ம ஆளுங்க எதுல விழுந்துருவாங்கன்னா சாப்பாடு. லேலுயா லேலுயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தொண்டையில் என்ன வைக்கணுமா? போஜன பிரியனாய் இராது. 2 பேர் தரித்திர ஆயிடுவாங்க. சில வீடுகளில் பார்த்துருக்கேன், சம்பாதிக்கிறதுலாம் முழுக்க நண்டு, கறி, மீன், கொக்கு, குருவின்னு வாங்கி சாப்பிட்டு கல்லாவை காலி பண்ணிடுவாங்க. இது 2 பேரும் அம்மா சொல்லிட்டாங்க, குடியனும் போஜன பிரியனும் தரித்திராங்க. குடிகார வீடு விருத்திக்கு வராது, போஜன பிரிய வீடு விருத்திக்கு வராது. இப்படிதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், ஒரு லிமிட் வச்சுக்கணும். எவ்வளவு காசு இருக்குதோ அவ்வளவு வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சீங்கன்னா உருப்பிட மாட்டேங்க, ரொம்ப நஷ்டத்தோட. பைபிள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக பாருங்க, என்ன பண்ணா, களைத்து போய் வந்தாலும் வேட்டைக்காரனாச்ச, களைத்து போய் வரும்போது தம்பி கூழ் காய்ச்சிட்டு இருந்தான். கூழ் மேல ஆசைப்பட்டாங்க, சொத்தையே வித்துட்டாங்க கூழுக்கு. எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. அவன் சொல்றான், இந்த கூழ் கொடுக்குறியே, நான் இது மாதிரி உங்களுக்கு நான் எதனா கொடுக்குறேன், அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இருந்தா கூட பரவாயில்ல. அவன் சொல்றான், அவன் எப்படி பண்றான் பாரு, பிளாக்மெயில் பண்றான். அவன் சொல்றான், நான் இந்த கூழை கொடுக்குறேன், உன் பாகத்தை எனக்கு கொடுத்துறியா சொத்தை அப்படின்றான். இவன் பார்த்தான், இவனுக்கு அந்த வாசனை தாங்க முடியல இல்லையா, பசி ஒரு மாதிரி இருக்குது. உடனே சொல்லிட்டான், நான் சாவ போறேன், எதுக்குடா எனக்கு சொத்து, அந்த கூழை கொடு, நீ எடுத்துக்கிட்டா தம்பிட்டான். சொத்து போச்சா. அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா என்னதுனால்தான் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காமல் போனது. இது நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அற்பமா என்னவே கூடாது. இது தேவன் எனக்கு கொடுத்தார். சில பெற்றோர் கூட நான் சொல்லுவேன், சில சொல்லுவாங்க, அவங்க பெற்றோர் மூத்தவர், அவங்களுடைய மூதாதையருடைய சொத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும், இவங்க அதை அலட்சியமா, அது எனக்கு தேவையில்ல பாஸ்டர் அப்படின்னா. நான் சொல்லி, இல்லை, உனக்கு தேவையில்லை, உன் பிள்ளைகளுக்கு வேண்டும். அதை என்ன செய்யணும், நீ அது வாங்கி வை, அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் உதவியா இருக்கும். ஏன்னா பைபிள் அது சொல்லு, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் நீங்க கிடையாது. பிதாக்கள் யாருங்க? உங்களையும் உங்களுடைய பெற்றோரையும் தான் அங்க சொல்லப்படுது. ஆகவே இப்படிப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஞானமா நம்ம இருக்கணும், நமக்கு பைபிள் சொல்லி தருது. ஆகவே இந்த வீடு ஆஸ்தி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நீங்க சாகணும். வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் இதை ஞானமாய் செய்யுங்கள். நான் சொன்னது போல மது பிரியனாய் போஜன பிரியனாய் இருந்து எழுந்து போவாதீங்க, ஜாக்கிரதையாக பாருங்க. இவன் எழுந்து போனா இப்பொழுது கேட்கிறான், கதறுகிறான். கடைசியில் ஈசாக்கு சொல்லிட்டாரு, என்னிடத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஆனாலும் ஒப்புக்காகிலும் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த ஏசா அன்றைக்கு ஆரம்பிச்ச அந்த பகை
நீங்க நினைக்கிறீங்க நடுவுல யாக்கோபு பார்த்தாரு, பேசினாரு, சமாதானமானாரு. இல்ல, இன்ன வரைக்கும் அது இருந்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு குண்டு இஸ்ரேல் மேல வந்து விழுது. இவன் அங்கிருந்து அங்க அடிக்கிறான். பலஸ்தீனா, லெபனான் போன்ற நாடுகளுக்கு எதிராக எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கிறது. இன்று வரைக்கும் அந்த பகை உணர்வோடு தான் இருக்கிறார்கள். தேவஜனமே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். போஜனத்தினால் வந்த பிரச்சனை ருசி. இந்த ருசியுள்ள ஆகாரத்தினாலே ஈசாக்கு ஒரு மகனை ஆசீர்வதித்து ஒருவனை ஆசீர்வதிக்காமல் போனார். பாருங்க, இந்த ருசியான மானை சாப்பிட்டு ஆள் செத்து போயிட்டாரா? அல்லேலூயா. அவர் காலில் முடிந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் யாக்கோபு வழியாக ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தத்தின் சந்ததியை 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுக்கிற பாக்கியம் யாக்கோபுக்கு கிடைத்தது. அவன் வழியாக அவனுடைய வழிமரபிலே யூத கோத்திரம், அந்த யூத கோத்திரத்திலே இந்த உலகை ரட்சிக்கிற ரட்சகர் அங்கு அந்த வழிமரபிலே பிறப்பதற்கு தேவன் வழி செய்தார். கரங்களை வைத்து சொல்லுமா ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு தான் அங்கே ஈசாக்கின் மனைவியாகிய ரெபெக்காள் அவங்க போராடினாங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் சந்ததி வர வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இங்கே இந்த ருசியின் நிமித்தமாக உண்டான மிகப்பெரிய பிரச்சனையை நாம் இங்கு பார்க்கிறோம். நான் வேகமாக அடுத்த விஷயத்துக்கு போறேன். இரண்டாவது, இன்னொருவன் தேனை ருசித்தான். ஒருத்தன் மானை ருசித்தான், இன்னொருத்தன் தேனை ருசித்தான். சிம்சோனும் தேனை ருசித்தான் இல்லையா? அந்த அவன் ஒரு சிங்கத்தை அடித்தான். அந்த சிங்கத்தை திரும்ப வந்து பார்க்கும்போது அதில் தேன் கூடு இருந்தது. அதை தொட்டு சாப்பிட்டான். தொட்டு சாப்பிட்டதுனாலே அவனுடைய என்ன எதை இழந்துட்டாங்க? அவனுக்கு என்ன அபிஷேகம் இழந்துட்டான்? என்ன அவன் எப்படிப்பட்டவன்? நசரேய விருதத்தை அவன் இழந்துவிட்டான். தேவஜனமே, ஆனால் தீட்டுள்ள மரித்து போன ஒன்றை தொடக்கூடாது. அங்க தேன் இருக்குதுன்னு அவன் தொட்டான். இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் மரித்து போன விஷயம். அதுல தேன் இருந்தா கூட நீ தொடக்கூடாது. உலக சிலைக்கு கர்த்தருக்கு விரோதமான பகை. உலகம் மரித்து கிடக்கிறது. உலகத்தின் காரியங்கள் அது மரித்த நிலைமையில் இருக்கிறது. இதனோடு இருக்கிற தேன் போன்ற ஒரு விஷயத்தை நீ எடுத்துக்கொள்வாயானால் அது சுவையா இருக்கிறது, இனிமையா இருக்கிறது என்று அதை எடுத்துக்கொள்வாயானால் அது உனக்கு ஆபத்தை வரவைக்கும். கவனமா இருக்க வேண்டும் தேவஜனமே. இன்னொரு நபரை குறித்து நான் நீங்க விரிவா உங்களுக்கு சொல்ல போறேன். 1 சாமுவேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சவுல் என்கிற ஒரு மன்னன் இருந்தான். தெரியுங்களா? அவர்தான் இஸ்ரவேலினுடைய ராஜா. சொல்றது முக்கியம் இல்லை, முதல் ராஜா. இஸ்ரவேலுடைய முதல் அரசன் அவன் தான். அந்த இஸ்ரவேலுடைய முதல் அரசனாகிய சவுலுக்கு ஒரு குமாரன் இருந்தான். அவன் பேர் யோனத்தான். அல்லேலூயா. இந்த யோனத்தான் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகத்துக்கு வரணும். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? யோனத்தானுக்கு தாவீதுக்கு இருந்த உறவு ஒரு ஆடவன் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதானே அப்படிப்பட்ட ஒரு உறவை போல அவருடைய அன்பு இருந்ததாம். காதலன் காதலிக்கு இருந்த அன்பை போல அவருடைய அன்பு இருந்ததாம். அந்த அளவுக்கு நேசிச்சாங்க யோனத்தானும் யாருங்க? தாவீது. இங்க இந்த சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் அவனுடைய சமயம் என்ன செய்தானா, இந்த சம்பவம்லாம் நிறைய ஒரு யுத்தம் நடக்குது. பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த பெலிஸ்தருக்கு எதிராக ஒரு யுத்தம் செய்யும்படி இந்த யோனத்தானும் தன்னுடைய ஆயுததாரியை கூட்டிட்டு தனியா போயிட்டான். இது சவுல் ராஜாவுக்கு தெரியாது. இவன் தனியாய் போய் ஒரு செங்குத்தான பாறையின் வழியாக அப்படியே ஊர்ந்து சென்று அவர்கள் இருக்கிற தானியத்தை நோக்கி சண்டைக்கு யுத்தத்துக்கு போறாங்க. எவ்வளவு ஒரு பராக்கிரமசாலி பாருங்க, தைரியசாலிங்க. இவன் அப்பதான் சொன்னா, தன் ஆயுததாரியை பார்த்து சொல்றான், நான் முன்னே ஏறி போகிறேன், என்னை பின்பற்றி நீ வா என்று சொன்னான். பாருங்க, அவன் அடிக்கடிக்கே அவன் அம்பை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்துல கூட, தேவனுடைய திருச்சபையில கூட, கர்த்தருடைய ஊழியத்துல களத்துல நிக்கிறவங்களுக்கு நீங்க ஆயுததாரியா இருந்து உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க ஜெபத்துல உதவி செய்ய வேண்டும், கொடுப்பதில் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் ஆயுததாரிகள் இன்றைக்கு இருந்தால்தான் பெலிஸ்தருடைய படை அன்றைக்கு மிகப்பெரிய அமளி உண்டாகலாம். யோனத்தான் அவ்வளவு பெரிய யுத்தத்தை செஞ்சார். அப்ப ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? அநேகரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது தேவனுக்கு என்னங்க? தேவனுக்கு ரட்சிப்பது தேவனுக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. லேசான காரியம் கிடையாது. அது வேற இடத்துல சொல்றார். இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் ரட்சிக்க அவருக்கு திராணி உண்டு. அநேகரை கொண்டு கொஞ்சம் பேரை கொண்டோம். அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. தனி ஒரு நபராய் போகிறான், ஒரு ராஜ்யத்தை ஒரு தானியத்தை எதிர்த்து போகிறான்,
அவன் ஏறி செல்லுகிறான், எதிரிகள் மேலே இருக்கிறார்கள், பயப்படவில்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனோடு வந்த ஆயுததாரியினுடைய ஊக்கமான வார்த்தைகள். அவனுக்கு அம்பெடுத்து கொடுத்த ஆயுததாரி அதுல முக்கியமான நபர். ஆகவேதான் சொல்ல, ஒவ்வொரு ஊழியத்துக்கு பின்னாடியும் அந்த சபையில் இருக்கிற ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள், அந்த விசுவாசிகள் ஆயுததாரியாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஐயா, பெலிஸ்தர் அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, என்ன விட்டுருங்க சாமி, நான் ஓடி போறேன், ஓடிட்டான்னு வச்சுங்களேன். யோனத்தான் கதை அவ்வளவுதான். ஆயுததாரிகள் நமக்கு வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, தைரியமா ஏறி சென்று அவர்களை எதிர்க்க போகிறார். யுத்தம் நடக்கிறது. அவனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? கொஞ்சம் பேரா இருந்தாலும் ரட்சிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் அல்ல. அல்லேலூயா. தேவனால் ரட்சிக்க முடியும். ஒரு பெரும் கூட்டம் தேவையில்லை அவருக்கு. இந்த விசுவாசம் தான் அங்க ஒரு பெரிய ரட்சிப்பு. சரி, அவன் போய் சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் இந்த யுத்தம் அமளி நடக்கிறது கேள்விப்பட்டு சவுலும் அவனுடைய படை வீரர்கள் திரட்டி, இன்னொரு பக்கம் அவனுக்கு ஏதோ பெலிஸ்தருக்கு யுத்தத்துக்கு போறாங்க. அந்த சம்பவங்கள், அந்த இடங்கள் அதெல்லாம் சொல்லலாம், அதுல நிறைய தியானிக்கலாம், அதுக்கு நேரம் இல்லை. நான் ஷார்ட் அப்படி போறேங்க. அப்படி போகும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் மும்முரமாய் நடக்கிறது. நீங்க அங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த 24ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க, 24 வாசிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி 15 வாசிங்க. 15ஆம் வசனம். பயங்கரம் உண்டாகி, ஒரு பெரிய பயங்கரம் உண்டாகிறது, பெரிய அமளி உண்டாகிறது. கர்த்தரால் அது உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர்கள் நடுங்கி போனார்கள். அவ்வளவு பெரிய யுத்தம் நடக்குது. தேவஜனமே பாருங்கள், ஒரு பக்கம் சவுல் தேடுறான், யோனத்தான் எங்க போனான்னு தெரியல. நடந்து கொண்டிருக்கும் போது தன் சத்துருக்களின் மேல் மேற்கொள்ள அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் போது சவுல் ஒரு ஆர்டர் போடுறார், சட்டம் போடுறார். என்னன்னா, நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ற வரைக்கும் ஒருத்தம் கூட என்ன செய்யக்கூடாது. நேற்றில இருந்து சண்டை நடக்குது. அவர் சொல்றாரு, யாரும் சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கூடாது, இந்த யுத்தத்தை நம்ம நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா ஒரு பக்கம் யோனத்தான் போயிட்டாரு. அவருக்கு போட்ட இந்த ஆர்டரு யோனத்தானுக்கு தெரியாது. யோனத்தான் இப்படி யுத்தம் செய்து ஒரு காட்டு பகுதியில் வரும் பொழுது ஒரு தேன் கூட்டை பார்த்தார். ரொம்ப களைப்பா இருந்துச்சு. தன் கோலினால் அந்த தேன் கூட்டை அதை குத்தி என்ன செஞ்சாருங்க, கொஞ்சோண்டு நாங்களா வச்சுட்டாருங்க. அந்த நாள் மிகப்பெரிய பிரச்சனை அன்னைக்கு உண்டானது. பாருங்க, தேவனுடைய கட்டளை இப்படி இருக்கும் பொழுது, தேவனுக்கு நிர்ணயம் பண்ணி எல்லாரும் ஒருமித்து இருக்கும் போது, யோனத்தான் அறியாமையினாலே செய்த தேன் கூட்டிலிருந்து கொஞ்சம் தேனை நாக்குல வச்சதுனால, ஆனா யோனத்தான் என்ன சொன்னாரு, நான் அந்த கொஞ்சம் தேனை எடுத்தனால என் கண்களுக்கு தெளிவு வந்தது, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். காலையில நான் கேட்டேன், தேன்ல என்ன இருக்குதுன்னு கேட்டேன். உடனே ஒரு தம்பி சொன்னான், தேன் இனிப்பா இருக்கும் பாஸ்டர். அப்புறம் இன்னொரு டாபிக் வரும்போது மதுபானம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஒரு சில போதையா இருக்கும் பாஸ்டர். நான் கேட்கிறேன், ஆராய்ச்சியாளர்லாம் இங்கே இருக்கிறாங்க, ஆச்சரியப்பட்டேன். உண்டாக நீங்க இந்த தேனுக்குள்ள என்ன இருக்குதுங்க, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சமீபத்தில் எனக்கு ஒரு பாஸ்டர் நிறைய தேன் பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தார். மருத்துவ குணம் இருக்கிறது. அதான் என்ன குணம், என்னதான் இருக்குது. அது காலையில் சொன்ன மாதிரி சொல்றாங்க, உடம்பு இழைக்க. தவறான தகவல். அது டைரக்டா சாப்பிட அப்படி ஆகாது. வெந்நீர்ல அது நான் ரெக்கார்டிங் வர பண்றாங்க பொழுது, நீங்க மருத்துவத்தில் நான் சொல்லுகிறேன், வெந்நீர்ல போட்டு சாப்பிட்டாதான் இழைக்கும். தேனை நேரா சாப்பிட்டா இழைக்காதுங்க, நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிடுங்க. என்ன காலையில கேட்டது, அதுல என்ன இருக்குது, அயன் இருக்குது. அதுல என்ன இருக்குதுங்க, உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் எல்லாம் கூட்டி கொடுக்கும். அது தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நல்ல பலனை அது கொடுக்கும். அதனால்தான் இஸ்ரவேலுடைய உணவுல முக்கியமான ஒரு உணவு எதுங்க, தேனை சாப்பிட்டாங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு போகும்போது அப்படிதான் சொன்னாரு, நான் உங்களை எங்க கூட்டு போறேன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவஜனமே, இந்த தேனை உண்டதுனால அவனுக்கு கண்ணு தெளிவாயிடுச்சான், ஃப்ரெஷ் ஆயிட்டான், களைப்பு நீங்கி விட்டதுன்னு சொல்றான். ஆனா அங்க பிரச்சனை என்னன்னா, ராஜா சொல்றான், யாராச்சும் ஏதாச்சும் ஒரு தண்ணி குடிச்சா கூட சாக வேண்டும் சொல்லிட்டான்.
இப்போ கட்டளையை மீறுனதுனால என்ன ஆச்சுன்னா இஸ்ரவேல் ராணுவத்துல ஒரு தப்பு நடக்குது. என்ன நடக்குதுன்னா அததான் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வாசிங்க 27ஆம் வசனத்துல, இந்த காரியத்தை யோனத்தான் அறியாதிருந்தபடினாலே சபையார் அந்த யுத்த வீரர்கள் எல்லாம் களைத்து போய் யுத்தம் முடிந்த உடனே 33ஆம் வசனத்துல சொல்லுது, அவங்க போயிட்டு ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சு உயிரோடு அடிச்சு ரத்தத்தோடு புசிச்சாங்க. என்ன நடக்குதுங்க அங்க எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஆகாத ஒரு செயலாய் அவர்கள் செய்தார்கள். பிரமாணம் என்ன தெரியுமா? ரத்தத்தோடு என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. ஆனா இவங்க ரத்தத்தோடு புசிச்சாங்க. ஏன் இப்படி நடந்ததுன்னா ஏற்கனவே ஒரு மீறுதல் வந்ததுனாலே இன்னொரு மீறுதலும் இங்க வந்தது. அதை சவுல் கண்டுபிடித்தார். ஏதோ பொல்லாப்பு நடந்திருக்கிறது, இல்லை என்றால் இப்படி நடக்காது. ஏன் இப்படி நடந்தது? யாரோ தப்பு செஞ்சாங்க. சவுல் அதை தேடுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய சில கற்பனைகள் சிலருக்கு தெரியும். கற்பனைகளை அறிந்தும் தப்பு செய்யறவங்க இருக்கிறாங்க. கற்பனை அறியாமலேயே பைபிளை திறக்காம இந்த ஜிப்பை போட்டு அடுத்த வாரம் சண்டே தான் ஜிப்பை திறக்கிறாங்க இருக்கிறாங்க. அப்படி எடுத்தப்பட்ட இடத்துல பிரமாணத்தை மீறுகிற செயல்கள் வரும். அப்ப யோனத்தான் கட்டளையை அறியாததுனாலதான் மீறுதலுக்குள்ளானான். தேனை சாப்பிட்டான். இப்ப என்னாச்சு? யுத்த வீரர்கள் ஆட மாட சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். காட்டு மனுஷன் மாதிரி. சவுல் அங்கு வேதனைப்பட்டு, ஐயோ இவ்வளவு பெரிய பொல்லாப்பு நடந்திருக்கு, யாரோ தப்பு பண்ணிருக்கிறாங்க, உடனே சீட்டு போட்டாங்க. யோனத்தான் சவுலும் ஒரு பக்கம் நின்றார்கள், யுத்த வீரர்கள் இஸ்ரவேல் மக்கள் ஒரு பக்கம் நின்றார்கள். சீட்டு யோனத்தான் சவுளுடைய குடும்பத்தின் பேரில் விழுந்தது. சவுல் யோனத்தானை பார்க்கிறான், என்ன தப்பு நடந்தது, நமக்கு தானே சீட்டு விழுந்தது. உடனே யோனத்தான் சொல்லிவிட்டான், அப்பா நீங்கள் சொன்ன கட்டளை எனக்கு தெரியாது, நான் தேனை சாப்பிட்டு விட்டேன், எனக்கு கண்கள் தெளிவடைந்தது, அதனாலதான் நல்லா யுத்தம் செய்ய முடிஞ்சது, ஆகவே நான் தான் சாக வேண்டும் என்று தன் தவறை ஒப்புக்கொள்கிறான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேனை சாப்பிடு, மட்டாய் சாப்பிடு, மிதமிந்தி சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாய். தேன் உலகத்தில் விற்க காரியங்கள், உலகத்திலிருந்து வருகிற அந்த தேனை நாம் எடுக்கக்கூடாது. தேவ ஜனமே நன்றாய் கவனியுங்கள். இவன் இதை எடுத்ததுனால அந்த தேசத்துக்கு பெரிய தலைகுனிவு. தேவனுடைய பார்வைக்கு அது பொல்லாத பாவமா இருந்தது. 42, 45 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பொல்லாப்பை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 45 வாசிக்கிறீங்களா? 42. ஜனங்களாம் யோனத்தானுக்காக பரிந்து பேசுறாங்க. ஐயா யோனத்தான் செஞ்சு தப்புதான், ஆனா யோனத்தான் கொல்லப்படியான அவரால் தான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய சம்பவங்க. அந்த நாடே ஒரு வழியானது. கர்த்தருக்கான பொல்லாப்பு அங்கு ஏற்பட்டது. இந்த மீறுதலுக்கான காரணம் தேனை சாப்பிட்டதுனால. ஹல்லேலூயா. அதே போல் சிம்சோன் தேனை சாப்பிட்டதுனால அவனும் விலங்கிடப்பட்டு அவன் கைதியாக பெலிஸ்தர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டான். பிரமாணங்களை எங்கெல்லாம் அறியாமல் மீறுகிறோமோ, அறிந்த பின்னும் மீறுகிறோமோ, அங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும். தேவனுக்கு ஆகாத காரியங்களை செய்வதற்கான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். என் கற்பனைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். பாருங்கள், இந்த தேனை சாப்பிட்டதுனால யோனத்தானுக்கு கண்ணு தெளிவாச்சு, ஆனா தேசத்துக்கு பாழ்ப்பு வந்தது. அது நிமித்தமாக தேனை சாப்பிட்ட யோனத்தானும் சரி, இப்படி நடந்து விட்டது என்று பயந்த சவுலும் சரி, ஒரு நாள் செத்து போனார்கள். அல்லேலூயா. சந்ததி மரித்தும். இப்படி தேனை சாப்பிட்டு இது மாதிரி ருசிச்சவங்களை பத்தி பைபிள்ல நிறைய இருக்குதுங்க. நான் அதை எல்லாவற்றையும் சொல்வதற்கு எனக்கு சரியான சமயம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே நீங்க போஜன பிரியனா இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விருந்துக்கு போகும்போது உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பதார்த்தங்களை பாருங்கள். என்ன செய்யாதீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரு. ருசி ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். இது உலகத்தின் ருசி. இந்த ரெண்டு காரியம் நம்ம பார்த்தது அவன் மானை ருசித்தான், இவன் தேனை ருசித்தான். பிரச்சனைகள் தான் வந்தது. 2 பேரும் செத்து போனாங்க. இன்னொருத்தர் மன்னாவை ருசித்தார்கள். இவங்களை பார்க்கலாம். யாத்திராகமம் புத்தகம் 16 31 35 வசனங்கள் வரை இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே அவர்கள் பயணித்த போது ஆண்டவராகிய தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வந்து வனாந்திரத்திலே
40 ஆண்டுகள் அவர்கள் எங்கேயும் எந்த காரியத்தையும் விளைவிக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் அவர்களுக்கு என்ன வந்தது? அவங்க இருக்கிற இடத்துக்கே காடை வந்தது. அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன வந்ததுங்க? மன்னா வந்தது. தூதர்களுடைய அப்பம் என்று சொல்லப்படுகிற மன்னாவை வானத்திலிருந்து தேவன் பொழிய பண்ணினார். பனி பொழியும் போதுதான் அதிகாலையில் இந்த மன்னா விழும். இந்த மன்னாவை இடித்து அதை பணியாரம் செய்து அந்த மன்னாவை எடுத்து அவர்கள் சமைத்தும் அவர்கள் சாப்பிட்டார்கள். இந்த மன்னாவை 40 வருடம் சாப்பிட்டாங்க. இந்த மன்னாவை சாப்பிட்ட அவர்கள் மன்னா சாப்பிடுற வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. அல்லேலூயா. மன்னா சொன்னா இது என்ன என்று பொருள். மன்னா தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததா. அவ்வளவு சுவை மிகுந்த ருசி மிகுந்த அந்த மன்னாவை சங்கீதம் 78:24 அதை சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் அவளுக்கு வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்தார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மன்னாவை புசித்த அவர்கள் சலித்து போனார்கள். ஆனால் புசித்த நாள் வரைக்கும் அவர்கள் ஒருத்தர் கூட பலவீனனா இருக்கவில்லை, வியாதியா இருக்கவில்லை. மன்னா சாப்பிட்டதுனால எங்களுக்கு கர்த்தர் சோதனை பண்ணலாமா? ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அது நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதை அற்பமா இருக்குமானால் அது நமக்கு பிரச்சனையா இருக்கும். தேவ ஜனமே, இந்த மன்னாவை புசித்தும் அந்த மன்னாவை புசித்ததுனால சலிச்சு போய் இது போதான்னுட்டாங்க, இது வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கு அவங்க விதைக்க ஆரம்பிச்சாங்களோ மன்னா நின்று விட்டது. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அனுக்கிரகம் நாம் நம்முடைய சுய பிரயாசங்கள் எடுக்கும் போதெல்லாம் நமக்கு கிடைக்காது. தேவனே நீங்க தான் எனக்கு என்று சொல்லும் போதெல்லாம் தேவனே நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவரே நமக்கு சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மன்னா பொறுக்குகிற ஒரு அனுபவம் ஒரு அற்புதமான மகிமையான அனுபவம். காலையிலே தேவ சமூகத்திலே சென்று அவருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து மன்னா எடுக்கிற பிள்ளைகள் இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் காலையில மன்னா எடுக்கிறீங்க? என்ன பாஸ்டர் மன்னான்றீங்க, அது என்னன்னு தெரியல, இது வேற காலையில் எடுக்கிறீங்களான்றீங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த மன்னா வேற ஒன்றும் இல்லை, இயேசுதான் அந்த மன்னா, தேவனுடைய வார்த்தை தான் அந்த மன்னா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையின் மன்னாவை நம்ம தேவ சமூகத்தில் போய் தான் எடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவங்க வனாந்திரத்தில் மன்னா சாப்பிட்டாங்க. அவங்க நிலைமை என்ன? அவங்க மன்னா சாப்பிட்டு அது சலிச்சு போய் விட்டுட்டாங்க, அவங்க மரித்தே போனாங்க. ஆனால் நம்முடைய அழைப்பு அதல்ல. நான் இவ்வளவு காரியம் சொன்னது மாம்சீகத்துக்குரிய மானையும் தேனையும் மன்னாவையும் சாப்பிட்டார்கள். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜீவித்திருப்பதற்கு, நாம் சுகமாய் இருப்பதற்கு, நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு மறுமையில செல்வதற்கு அது நமக்கு போதுமானதாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பாவம் செய்யும் போதெல்லாம் ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நமக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற தேவாட்டுக்குட்டி, நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியா அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ ஜனமே, அவர்களெல்லாம் மரிச்சிட்டாங்க. அவர்கள் ருசி பார்த்தது வேறே, மாம்சத்துக்குரிய காரியம், உலகத்துக்குரிய காரியங்கள். ஆனால் நாம் ருசி பார்க்கிற அனுபவம் வேறு. கர்த்தர் நல்லவர் என்பது ருசிக்க வேண்டும். நமக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியாகிய அவரை நாம் ருசிக்க வேண்டும். அதனாலதான் அவர் சொல்லிட்டார், என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்கள். நீங்க நிறைய பிள்ளைங்க கர்த்தருடைய பந்தி எடுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பந்தி அவரோடு இருக்கிற ஐக்கியம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். அவர் உலகத்தை ஜெயித்த வண்ணம் நாம் ஜெயம் பெற வேண்டுமானால் இதை நாம் செய்ய வேண்டும். நித்திய ஜீவன் இதுல தான் இருக்கிறது. ஆகவே மன்னாவை புசித்தவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாமல் போனது. ஆனால் ஆண்டவர் திரும்ப தானே மன்னாவாக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவரே அதை சொல்லுகிறது. வாசிக்கிறோம். யோவான் 6:31 வாசிங்கள். ஒருவர் 6:31. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். வானத்திலிருந்து நான் அப்பத்தை கொடுத்தேன். இயேசு சொல்றார் இல்லையா? அதே 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார், 58ஆம் வசனத்திலே, நான் யாரு? வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். கைகளை தட்டி சோதனை பண்ணலாமா? ஹல்லேலூயா. அப்போ வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை சாப்பிட்டார்கள். ஆனால் முறுமுறுத்து அந்த மன்னாவை அவர்கள் நிரந்தரமாய் பெறவில்லை, வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். ஆனால்
தேவன் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு தேவச்சனமே இந்த ருசியை பார்க்கலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பரம ஈவின் ருசியை பார்ப்பதற்காக வானத்தின் மன்னாவாகிய தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். தேவாதி தேவன் எத்தனை நல்லவர். கைகளை தள்ளி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அதனாலதான் இயேசு சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணி உனக்கு நித்திய காலமா வரும், உனக்கு திரும்ப தாகமே வராது. இந்த மன்னா புசிக்கணும். அல்லேலூயா. அவர்தான் அப்பம், அவர்தான் மன்னா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் மன்னா, அவர்தான் தேவனுடைய வார்த்தை, அவர்தான் ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பத்தை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், அவரை ருசிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாய் மாறுவார்கள். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த ருசி பூமியிலிருந்து வந்ததல்ல, வானத்திலிருந்து வந்த ருசி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. மானை சாப்பிட்டவனும் தேனை சாப்பிட்டவனும் மன்னாவை சாப்பிட்டவனும் மரித்து விட்டான். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தர் வானத்திலிருந்து வந்த மன்னாவாய் தன்னுடைய குமாரனை, வானத்திலிருந்து வந்த மன்னாவாகிய வார்த்தையாகிய அந்த தேவன் இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையை தேவனுக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நாம் வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே ரெபேக்காள் வாக்குத்தத்தத்தை நம்பினார். வாக்குத்தத்தத்தின் சந்ததி வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோனத்தான் அந்த வாக்கை ராஜா கொடுத்த கட்டளை அறியாதிருந்தான். தவறு நடந்தது. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படி அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் எப்ப பார்த்தாலும் அந்த வசனம் தான் பேசுறாங்க. இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு வேண்டாம், ஜெபம் பண்ணுன்றார், உபவாசம் போடுன்றார், துதிங்கள் என்றார், ஜெபியுங்கள் என்றார், கொடுங்கள் என்கிறார், இப்படிலாம் சொல்லிக்கிறார். இதுல இருந்து தான் சொல்ல முடியும். அவங்க 40 வருஷத்துல சலிச்சிட்டாங்க, நம்ம 10 வருஷத்துலயே சலிச்சிருவோம். ஏன்டா இந்த சபையில சேர்ந்தோம்? ஏன்னா இந்த பைபிளுக்கு தான் சொல்லிருக்கிறோம். சிலர் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, நீங்க எதை பார்த்தாலும் இதுல இருந்து தான் சொல்றீங்க, உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, உலகமே இதுல தாங்க இருக்குது, இது எதை சொல்லல. நேற்று பிரசங்கத்தை கேளுங்க, தெளிவை பற்றி பேசுறேன். இன்றைக்கு நான் பேசுகிறேன் ருசியை. உலகத்தின் ருசி வேற, உன்னதமான ருசி வேற. 2 விதமான ருசி. கர்த்தரை ருசித்தவர்கள் தடுமாற்றம் இல்லாமல் தெளிவோடு கூட அவர்கள் வாழ முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று நேரத்தில் தெளிவை பற்றி சொன்ன கண்ணு தெரியும், அப்புறம் மனம் தெரியும், அப்புறம் நாவு தெரியும். தெளிவான வார்த்தை பேசுவோம், தடுமாறவே மாட்டோம். நீ ஏன் நிறைய பேருக்கு கண்ணுல பிரச்சனை? தெளிவு இல்லை. அந்த தெளிவை கொடுக்கிற ஆவியானவர் உனக்கு தேவை. இந்த தெளிவை கொடுக்கிற வார்த்தை உனக்கு தேவை. அந்த தெளிவை கொடுக்கிற தேவனுடைய சமூகம் உனக்கு தேவை. சமூகத்தை விரும்ப மாட்டாங்க. இதெல்லாம் அந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் உனக்கு ருசியான காரியங்களை கொடுக்கிறது, சுவையான காரியங்களை கொடுக்கிறது. எத்தனை ஊருக்கு அவர் ஆயில் பாருங்க, அடுத்த மாசம் ஒரு ஆயில் பேர்ல வருது, உடனே இதை திக்கப்பட்டு அதுக்கு மாறிடும். சொன்ன திடீர்னு எங்க பாஸ்டர் அப்படி மாறினாங்க. என்னன்னு கேட்டேன், ஆயில மாத்தி மாத்தி சாப்பிடணும், அப்பதான் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் என்ன ட்ரிக் சொல்லுங்க? வியாபார ட்ரிக்குங்க, வியாபார ட்ரிக். எத்தனை விதமான சுவை. பசங்க எல்லாம் ஒரு பாக்கெட் வாங்கி வந்துறாங்க, உடனே அவங்களே நீங்களே தேவையில்லை, தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு கிளறி, அது வேற இப்ப ஆன்லைன் கிளாஸா, அது ரொம்ப டேஸ்டா இருக்குது இல்லையா? இவ்வளவு சிரிக்கிறாங்க பாருங்க. இப்பயா பாருங்க. ஆகவே இந்த உலகத்தினுடைய சுவை வேற. பாருங்க, மதுபானத்தை குடிச்சவன் அவனுக்கு அதுதான் சுவையா இருக்கும் இல்லையா? அவனுக்கு வேற எதுவும் பிடிக்கவே. நம்ம சாயங்காலம் வேகமா போயிட்டு இருக்கிறோம், அந்த வெங்க பக்கத்துக்கு, ஐயா இது கொடுங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, ரொம்ப அருமையா இருக்குது, மாதுளம் ஜூஸ் குடிங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. நீ போய் மாதுளம் ஜூஸ் குடிக்க சொல்றேன். ஜூஸ் கடை அங்கதான் இருக்குது. ஜூஸ் கடையை தாண்டி வேற ஜூஸ் தான் உங்களுக்கு டேஸ்ட். அவங்க டேஸ்ட் வந்து இந்த உலகம். சில சிஸ்டர் கிட்ட கொஞ்ச நேரம் வசனத்தை பேசுங்க. ஜீவாப்பம் நானே, இயேசு வந்து கழுதை குட்டி அவிழ்த்து கொண்டு வர சொன்னார். நீங்க எதனா வசனம் பேசினா போர் அடிக்கும். நீங்க உலக கதையை பேசுங்க,
அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா சிஸ்டர், நான் கூட பார்த்தேன், அப்படித்தான். அப்படியே இது வரைக்கும் சத்தமே வராது, அவ்வளவு பிரம்மாண்டமா சத்தம் வரும். உலகத்தின் ருசி பேச்சில, நடக்கையில, வாழ்க்கையில எதை ருசித்துக் கொண்டிருக்கிறோம்? அருமையான தேவச்சனம், அதுதான் எபிரேயர் சொல்றார், பரம ஈவை ருசித்த பின்பும் அதை நீ விட்டுட்டேனா, அதை மறுதலிச்சு போயிட்டேனா, உன் நிலைமை முன்ன விட பின்னாடி மோசமா இருக்கும். உன்னை திருப்பவே முடியாது, உன்னை திரும்ப கொண்டு வர முடியாது. உன் டேஸ்ட மாத்திக்க, உலகத்தின் டேஸ்டுக்கு போகாத. உலகம் வேற ஒரு சுவையை தேடுகிறது, என்னுடைய சுவை வேறு. அல்லேலூயா. என்னுடைய சுவை வேறு, இம்மைக்குரிய விஷயம் அல்ல. என்னுடைய டேஸ்டே வேறங்க. நாங்க பாடுற பாட்டு வேற, நாங்க தியானிக்கிற விஷயம் வேற, நாங்க டாக்கிங் பண்ற விஷயம் வேற, நான் திங்கிங் பண்ற விஷயம் வேற, நாங்க வாக்கிங் பண்ற விஷயமே வேற, எங்க வாழ்க்கையே வேற. உங்க டேஸ்ட்ல நாங்க வர முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை தைரியமா சொல்ல முடியும்? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? ஆரம்பத்துல இருந்தே டேஸ்ட் தான் பிரச்சனையா இருந்திருக்குது. இந்த ஏவாள் கொடுத்து ஏன் இந்த ஆதாம் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தக்கூடாது? புது கல்யாணம், புது பொண்ணு என்ன பண்ணுதுங்க, அத்தா இது ரொம்ப டேஸ்டா இருக்குது, சாப்பிடுங்கன்னு சொல்லிடுச்சு. ஒரு இடம் அவர் வாங்கி செஞ்சாருங்க. சாப்பிட்டது தாங்க பிரச்சனை, சாப்பாட்டுல தான் பிரச்சனை. ஆகவே உலகத்தினுடைய சுவையை, அந்த ருசியை நீங்கள் நாடி போகாதீர்கள். சிலருக்கு பொய் பேசணும்னா அது டேஸ்டா இருக்கும், சிலருக்கு தவறான வாழ்க்கை முறைகள் தான் டேஸ்டா இருக்கும். நீங்க இன்னைக்கு மொபைல் போன் தான் நமக்கு டேஸ்ட் இல்லையா? எத்தனை பேருக்கு வேற எதுவும் அவங்களுக்கு சுவை கிடையாது, தங்களுக்கென்று ஒரு சுவையை தேடுகிறாங்க. உலகத்தின் சுவையிலிருந்து நீங்கள் உன்னதமான சுவையான அனுபவங்களை நீங்க பெற வேண்டும். நீங்க வந்து பாருங்க, தேவ சமூகத்துல வந்து பாருங்க, அங்கதான் உங்களுக்கு சுவையான பதார்த்தம் இருக்கும். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, ஆகவே இரண்டாவது, அப்பம் மட்டுமல்ல, தேனும் அவர்தான். சங்கீதங்கள் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 1:7 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரமானது, இனிமையானது. அல்லேலூயா. ஆமென். தேனிலும் மதுரமாமே, தேனிலும் மதுரமாமே, இயேசு தேனிலும் மதுரமாமே, ருசித்து பார் அவர் நல்லவர், இயேசு தேனிலும் மதுரமாமே. ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ஆண்டவரை ருசிச்சு பாருங்க, அவர் நல்லவர், அவர் தேனிலே இனிமையானவர். பாருங்க, அவர் அப்பம் மட்டுமல்ல, மன்னா மட்டுமல்ல, அவர் தேனாயிருக்கிறார். உலகத்தின் தேனை நம்ம நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த சிஸ்டர் பேசினா தேன் மாதிரி பேசுவாங்க இல்லையா? நீதிமொழிகள் அப்படிதான் எழுதிருக்கு, தேன் ஒழுத பேசுவாங்க. ரொம்ப கவனமா இருங்க. மொபைல் போன்ல திடீர்னு உங்களுக்கு ஒரு ராங் கால் வரும், தேன் ஒழுத பேசுவாங்க, கவனமா இருங்க. சில புதிய ப்ராடக்ட் இப்பதான் வந்திருக்கு சார், உங்களுக்காகவே ரொம்ப சீப்பா, இது 1800 ரூபாய். உங்களுக்கு சாதாரணமா என்ன செய்யறோம், ஒரு 300 ரூபாய்க்கு தான் தரோம். அந்த சிஸ்டருக்கு அப்பா, ஐயோ, அக்கா பக்கத்துல இருக்கிற அக்காவை கூப்பிட்டுருவாங்க, இங்க வாங்கல 1800 ரூபாய், 300 ரூபாய்க்கு. அவன் பேசுவான் பாருங்க. அவன் என்ன, இங்கே நீங்க சென்ட்ராஸ்ல சில இடங்கள்லாம் போனா திரும்பி வரவே முடியாது. உள்ள போயிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி பார்த்து வாங்கி தான் வெளியே வரணும். அப்படி பேசி என்ன செய்வாங்க, உங்களை வாங்க வச்சிருவாங்க. நீங்க அதை வாங்கி எடுத்துட்டு வந்து பிரம்மாண்டமா பேசிட்டு இருப்பீங்க. அது 150 ரூபாய் பொருள். தேவ ஜனமே, தேன் ஒழுக பேசும் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருத்தர் தான் தெவிட்டாத தேன், தெளித்தேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன், வசனத்தை தான் தேன்னு சொல்றாரு. அப்பம் என்று சொல்வது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை. இந்த தேனை நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். எத்தனை பேர் தேன் சாப்பிடுறீங்க? நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், உங்க கண்ணு தெளிவாயிடும், உங்க கண்ணு தெளிவாயிடும். யோனத்தான் தெளிவு பெற்றது புறக்கண்கள், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நீங்க பைபிள் வாசித்து பாருங்களேன். என்னெல்லாம் பைபிள் ரிசர்ச் பண்ண இறங்கிட்டுன்னா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது.
நான் நேற்று கூட நைட்டு 1:30 மணி வரைக்கும் நான் என்ன செஞ்சேன், தியானம் பண்ணிட்டே இருந்தேன். அவ்வளோ விஷயம் இருக்குங்க உள்ள. அதை முடிக்கலாமா, அதை விட்டுலாமா, வரவே வராது மனசு. அவ்வளோ காரியங்கள் இருக்குதுங்க. தேனை போன்றவுடைய வார்த்தைகள், தெவிட்டாத அந்த வார்த்தைகள் நீங்க தியானித்துக் கொண்டே இருங்களேன். உங்க வாழ்க்கை பலனுள்ளதாக மாறும். உங்க கண் தெளிவாகும். உங்களுக்கு நல்ல பலனை கத்த தருவார். ஆகவே தேனை போன்றவுடைய வார்த்தை, அந்த அற்புத ருசியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க விடவே மாட்டீங்க. யோவான் 2:10 நம்ம வாசிக்கிறோம். அந்த மனுஷன் சொல்றாங்க, அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, ஏப்பா எல்லாரும் முன்னாடி தான் ருசியான திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க, நீங்க எப்படி கொடுக்குறீங்க? பின்னாடி ருசியான திராட்சை ரசத்தை கொடுக்குறீங்களே. முன்னாடி நல்லா வாழ்ந்துன்னு இருந்தீங்களே, இப்ப இயேசுவை ஏத்துறீங்களே, பின்னாடி வந்து ரொம்ப ருசி கம்மியாயிடுமா? தண்ணி கலந்துருவாங்களா? கிடையாது. இன்றைக்கு சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட பின்னாடி என் வாழ்க்கை டல்லாச்சு நீ சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்கல. ரட்சிப்புக்கு பின்னாடி உன் வாழ்க்கை இன்னும் சுவையாய் தான் இருக்கும். அந்த சுவை குறையாது. அது அற்புதத்தின் வாழ்க்கை, அது ஆண்டவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் தன்னை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவரை டேஸ்ட் பண்ண தெரியல. நீங்க ருசிச்சு பாருங்க, வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. அவ்வளவு காரியங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, அதுதான் சொன்ன 1 பேதுரு 2:1 அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி சொல்கிறார், கர்த்தர் தயவு உள்ளவர் என்று ருசித்தது உண்டானா? கர்த்தர் நீங்க ருசிச்சிட்டீங்கன்னா அடுத்தது எதெல்லாம் தூக்கி போட்டுறீங்க நாங்க சொல்றாரு பாருங்களேன். சகல துர்குணமும் தூக்கி போட்டுருங்க. பொய் பேசுறது தூக்கி போட்டுருங்க, தேவையில்லாத நாடகம் பார்க்கறத தூக்கி போட்டுருவீங்க, தேவையில்லாம சண்டை போடுறத தூக்கி போட்டுருவீங்க. சில சமீபத்தில் சில இந்த முடிச்சு போடுற விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். என்னங்க முடிச்சு போடுறதுலாம் துண்டு துண்டா இருக்கிறதுலாம் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து இணைச்சிருவாங்க. பாருங்க, விஷயமே இருக்காதுங்க. சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, அவங்க உங்களை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே பகையை உண்டு பண்ணுகிற நிறைய விஷயம். ரெண்டகம் பண்றது, அது என்ன, எது அடையாளம்? அது சூனியம் வைக்கிறது. நம்ம சூனியம் வைக்கிறது இல்லை, ஆனா இந்த சூனியம் வைக்கிறாங்க. தேவ ஜனமே ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள் மிக அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசிச்சிட்டீங்கன்னா, அவர் என் மேல தயவா இருக்கிறாரு, எனக்கு சுகம் கொடுத்தாரு. அம்மா சொன்னாங்க 10 மாசமா தனியா விட்டாங்க, ஆனா கர்த்தர் அவளுக்கு துணையா இருந்தார். அல்லேலூயா. அன்பான சகோதரர்களே, சகோதரருடைய குடும்பங்கள வைரஸ் பிரச்சனை வந்தது, ஆனா அது மேற்கொள்ளவில்லை. அல்லேலூயா. தேவன் எங்களை வாழ வைத்தார். நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம், ஆனால் தேவன் எங்களை காப்பாற்றினார். சகோதரி சொன்னாங்க, இங்க சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கைவிடவில்லை. என்னை கேட்டுக்கொண்டு, அவர் தயவுள்ள தேவனுங்க. அவரை நீங்க ருசிச்சிட்டீங்கன்னா பொல்லாத துர்குணத்தை எல்லாம். நிறைய பேருக்கு இந்த கபடு இருக்குதுங்க. என்னதுங்க கபடுன்னா? என்னங்க பழங்காலத்து ஆளுங்க சொல்லுங்க, கபடுன்னா என்னமா? ரெட்ட சிந்தனை. அது கொஞ்சம் வந்து இந்த கபடுன்றது மனசுல வச்சுப்பாங்க, வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துப்பாங்க. ரைட், இங்க எப்படிமா சொல்லிங்க. இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. என்ன சொந்த பந்தெல்லாம் வந்து வேலை செய்யலையா? இல்ல, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை இல்ல, கபடு. என்னதுங்க? ஏதோ ஒண்ணு உள்ள வச்சுக்கிறேன், வேலையை செய்ய மாட்டாங்க. எங்க வீட்டுல வண்டி மாடு இருந்துச்சு. இந்த வண்டி மாடு என்ன செய்யணும், படுத்துக்கும், போயிட்டே இருக்கணும், படுத்துக்கும். ஏன் அது சொல்லுவாங்க, கபடு வச்சுக்கிச்சுன்னு இல்லையா? அது இன்னும் லோக்கலா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அது கபடு வச்சுக்கிட்டா என்ன செய்யாதுங்க, அந்த பாரத்தை அது இழுக்கவே இழுக்காதுங்க. நிறைய விசுவாசிகள் அப்படிதான் கபடு வச்சுக்கிட்டாங்கன்னா எந்த பாரத்தையும் இழுக்க மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்துக்குவாங்க. ஆனா கர்த்தரை ருசிச்சிட்டீங்கன்னா கபடுக்கு இடம் கிடையாது, துர்குணத்துக்கு இடம் கிடையாது. அடுத்தது வஞ்சகம் கிடையாது, பொறாமை கிடையாது. எல்லாத்தையும் இந்த முடிச்சு போறதெல்லாம் எல்லாத்தையும் ஒழித்து விட்டு, அப்படித்தானே எழுதிக்குது, ஒழிக்கணும். எப்ப ஒழியன்னு சொன்னா, கர்த்தர் தயவுள்ள இருப்பதை ருசிக்கணும். டேஸ்ட் பண்ணாதாங்க இதெல்லாம் ஒழிக்க முடியும். நம்ம வேற டேஸ்ட்ல இருக்கிறோம். நமக்கு முடிச்சு போடுறது தான் டேஸ்ட்ன்றோம், கபடு வச்சுக்கிறது தான் டேஸ்ட்னு நினைக்கிறோம்.
சிலருக்கு கோபிச்சுக்கிறதுன்னு சொன்னா அது ரொம்ப, அது என்ன தெரியல, ஆனவன கோபிச்சுக்கிறது. தேவ ஜனமே, ஆண்டவரை நீ ருசிச்சுட்டனா கோபத்துக்கு உனக்கும் தூரம் ஆயிடு. கோபம் ஒரு கேரக்டர் வரலாம், ஆனா தேவன் உனக்குள்ள இருக்கும்போது அடுத்த செகண்ட் தூக்கி போட்டுருவேன். நம்முடைய தேவன் அன்பு நிறைந்தவன், சாந்த குணம் உள்ளவன், தாழ்மையின் சொருபி, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம், மன்னிக்க தயவு பெருத்தவன். எவ்வளவு சொன்னாங்க, அந்த தெய்வம் எனக்குள்ள இருக்கிற அவரை நான் ருசிக்கிறேன். மன்னிக்கிற தெய்வத்தை ருசிக்கிறானால மன்னிக்கிறேன், கொடுக்கிற தெய்வத்தை ருசிக்கிறானால கொடுக்கிறேன். ஆமென். நேசிக்கிற தெய்வத்தை நான் நேசிக்கிறேன், அவரை ருசிச்சுட்டேன், அதனால நான் மற்றவங்களை நேசிக்கிறேன். சத்துருவுக்கும் ஜெபம் பண்ணு சொன்னாரே, அவரை நான் ருசிச்சுட்டேன், இனிமேல் சத்துருவுக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீங்க ருசிச்சு பாருங்கம்மா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிற நீ பாக்கியவதி, நீ பாக்கியவன். நிறைய சம்பவங்களை நான் கொண்டு வந்தேன், சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. என் அருமையான தேவஜனமே, நேற்று தினத்தில் கூட ஒரு சம்பவத்தை சொன்னேன். எனக்கு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். பிராங்க் என்கிற ஒரு தேவ மனுஷன் ஊழியம் செய்தார். ஒரு ஊழியம் செய்யும் பொழுது ஒரு அனாதை விடுதி ஒன்று ஆரம்பித்தார். அந்த விடுதி ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியத்துக்கும் தன்னுடைய காரியங்களுக்கும் தேவை இருந்த போது ஒரு ஏழை விதவை, ஒரு தாயார் வந்து அவர்கிட்ட ஒரு கோல்டு காயின் கேட்டாங்க. எனக்கு நீங்க ஒரு தங்க நாணயம் தரணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்னம்மா நீங்க கேட்குறீங்க, எனக்கு தேவையெல்லாம் இருக்குது, இல்லை எனக்கு தரணும் அப்படின்னு சொன்ன போது அந்த ஏழை தாயாருக்கு அவர் இந்த உதவி செய்தார். என்ன எழுதிருக்கு தெரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உதவியை பெற்ற அவர்கள் அவருக்கு நன்றி கடிதம் எழுதினார்கள். அல்லேலூயா. நீங்க எனக்கு செய்த உதவினாலே என்னுடைய ஏழ்மையிலே, என் கஷ்டத்திலே நான் ஆதரிக்கப்பட்டு, என் தேவை சந்திக்கப்பட்டு நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்களுக்கு இந்த நல்ல குணத்தை தந்ததுனாலே உங்கள் விடுதிக்காக உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்கள் செய்த ஒத்தாசை நான் மறக்க மாட்டேன். நீங்கள் ஏழைக்கு இறங்கினீர்கள், நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு கடனை திரும்ப கொடுப்பார் என்று பதில் கடிதம் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய விடுதிக்கு 4-5 இடத்திலிருந்து உதவிகள் வர ஆரம்பித்ததாம். ஏன்? அவர் இருந்த பகுதியில் இருக்கிற மன்னர் இடத்திலிருந்து 500 வெள்ளி என்ன வந்ததாம், அவருடைய விடுதிக்கு பணமாக வந்து சேர்ந்ததாம். கதவை தட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் அவர் நினைச்சாராம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. கொடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்தது மனிதனுக்கு அல்ல, நீங்க தேவனுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க அதை ருசிச்சு பாருங்களேன். நான் நிறைய நேரங்களை சொல்லுவேன், வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது பாக்கியம். நீங்க அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபித்து பாருங்கள், துதித்து பாருங்கள், நேசித்து பாருங்கள், மன்னித்து பாருங்கள், இரக்கம் செய்து பாருங்கள், தேவனுக்காய் உழைத்து பாருங்கள். நீங்கள் இப்படி ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கென்று எதையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் செய்து பார்த்தால் அவருடைய சுவையை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. நான் ஜெபித்ததனால நடந்தது. ஒருவர் சீன தேசத்துல ஊழியம் செய்தார். சீன தேசத்துல ஊழியம், அவர் பேர் ஹரி என்கிறதான அந்த தேவ மனிதன் ஊழியம் செய்து சுமார் 32 வருஷம் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. சாதாரணமா அங்க ஊழியம் செய்ய முடியாது, ரொம்ப கடினமான ஒரு பகுதி, கம்யூனிசம் நிறைந்த ஒரு பகுதி. அதுவும் அந்த நாட்களில் மிக அந்த ஜனங்கள் அவர்களை கொன்று விடுவதில் மிக கவனமாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கள் மத்தியில அவர் 32 வருஷம் ஊழியம் செய்துட்டு ஒரு முறை விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார். அந்த விமான பயணத்தில் அவர் செய்த மகிமையான ஊழியம் யாருக்கும் தெரியாது. அவர் பெரிய ஊழியக்காரன் என்று யாருக்கும் தெரியாது. அவரிடத்தில் இந்த சொற்ப பணத்துல அவர் செகண்ட் கிளாஸ்ல அந்த விமானத்துல எங்கேயாச்சும் ஒரு சீட்டு கிடைச்சா போதும் நான் பயணமாகலாம் என்று போனார். ஆனால் அந்த விமானத்தில் இந்த பணிப்பெண் எனக்கு ஒரு எங்கேயாச்சும் சீட்டு கிடைச்சா நல்லா இருக்குமே என்று அவர் கேட்டபோது சொன்னா, ஐயா உங்களுக்கு இந்த சீட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சீட் இருக்குது, நான் தரேன் கொண்டு போனாங்க. இது ஒண்ணுமே புரியலையா, ஏன் என்ன இப்படி கொண்டு போறாங்க? கொண்டு போய் அங்க வைத்ததும் அவர் கையில பழங்கள் நிறைந்த ஒரு கூடையை அந்த பெண் கொண்டு வந்து கொடுத்தாராம். ஏன் இதை கொடுக்குறீங்க? நாங்க உங்களை ஹானர் பண்றோம். ஏமா நான் அதுக்கு தகுதியானவனே கிடையாது, என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார வச்சுக்கிறீங்க, இந்த பழக்கூடையெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, ஏன் இப்படி செய்றீங்க? நான் அதுக்கு தகுதியான ஒரு பெரிய ஆள் கிடையாது அப்படி சொன்னா. இல்லை, நீங்க விமானத்துல ஏறும் பொழுது என் உள்ளுணர்வு சொன்னது உங்களை தான் ஹானர் பண்ணணும்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அப்பதான் ஆண்டவர் ஸ்தோத்திரிச்சாராம், ஆண்டவர் நான் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செஞ்சேன்,
ஆண்டவர் எவ்வளவு என்னை கனப்படுத்தி இருக்கிறார், என்னை எவ்வளவு மதிப்பு, என்னை ஹானர் பண்ணி இருக்கிறார். நான் ஆண்டவருக்காய் செய்கிற சின்ன காரியங்களை கூட ஆண்டவர் அதற்கேற்ற பலனை கொடாமல் அதை மறந்து விடவும் இல்லை, மறுத்து விடவும் இல்லை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கான பலாபலனை கர்த்தர் இந்த பூமியிலே கொடுக்கிறார். மறுமையிலே மட்டுமல்ல, இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பார். உங்கள் பெயர் பிரஸ்தாபம் உள்ளவர்களா வைப்பார். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று தான் ஆபிரகாமை அழைத்தார். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறதில்லை. உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் போதுமானவராய் இருப்பார். ஆனால் நீங்க உலகத்தையும் ருசித்து விட்டு தேவனையும் ருசிப்பதிலே நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. உலகத்தின் சுவை வேண்டாம், ஆண்டவரை தான் நான் ருசிக்க வேண்டும். நான் ருசிக்க வேண்டிய தேவனை நான் விட்டு விட்டால் அவர் நல்லவர் என்பதையும் அவர் மூலம் எனக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை நான் அறியாமல் போய்விடும். நான் ஆண்டவரை ருசிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்புக் கொடுத்து பாருங்கள். கர்த்தருடைய சுவையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த உலகம் தரக்கூடாத மேன்மை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க ருசிச்சு பாருங்க. சிலருக்கு பைபிளினாலே வருஷங்க நம்ம என்ன செய்வாங்க, மூடுவாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், இந்த இயேசு விடுவிக்கிறார்ல இருந்து அந்த விடுதலை நேரமோ ஏதோ ஆசீர்வாத நேரமோ ஏதோ ப்ரோக்ராம் வரும்போது எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. முன்னாடி ஒரு குறு நாடகம் போடுவாங்க. எல்லாரும் தலையை விட்டு பார்த்துட்டு இருப்போம். அவன் டிவி சின்னோண்டு டிவி ஒன்று யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க. அந்த டிவி அந்த தலையை விட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். இப்போல்லாம் அந்த நாடகம் வந்த புதுசு. நாடகம் போட்டு பிரியமானவர்களே அப்படின்னு வர்றாரு. அப்புறம் பார்த்தா தலைகள்லாம் நான் மட்டும் அங்கே உட்காந்துருப்பேன். எல்லா தலையும் காணாம போயிடும். எங்க அண்ணன் பையன் வரங்க இருந்தான், எல்லா பிள்ளைங்களும் போயிடுவாங்க. ஏன்னா என்ன பண்ண போறாரு, பிரசங்கம் பண்ண போறாரு. இப்ப எத்தனை பேர் இப்படி சொல்றீங்களே தெரியல. சிலருக்கு அதனுடைய சுவை தெரியாது. சிலருக்கு ஜபத்தினுடைய சுவை, ஜபமா சிஸ்டர் வேற எதுனா கூப்பிடுங்க, கான்செப்ட் இருந்தா கூப்பிடுங்க. அதுல தான் புகை போடுவாங்க, கொசு வராது, கலர் லைட்லாம் போடுவாங்க. ஜபனா கசப்பா இருக்கும். சுவைத்து பாருங்க, ஆண்டவர் ருசிச்சு பாருங்க, நீங்க துதிச்சு பாருங்க. துதிப்பது தப்பு இல்லை, இப்படிதான் துதிக்கணும் கிடையாது. நீங்க மனதார ஆண்டவர் துதிச்சு பாருங்களேன். நீங்க ஆலயத்துக்கு வந்து பாருங்க, சுவைத்து பாருங்க, ஐக்கியப்பட்டு பாருங்க, சுவைத்து பாருங்க, பிரமாணங்களை கை கொண்டு பாருங்க. அங்கே எல்லாம் நீங்க தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவனும் பாக்கியவதியுமா இருப்பீர்கள். அம்மா, இதுவரைக்கும் நான் உலகத்தை ருசிச்சுட்டேன். உலக காரியம் தான் எனக்கு டேஸ்டா இருக்குது. உலகத்தினுடைய காரியங்களே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனி ஆண்டவரை நான் எப்படி ருசிக்க முடியும்? உன்னுடைய அந்த ருசியை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ இன்னும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடாது. அது உன்னை மயக்கி கொண்டிருக்கிறது. உன்னை வேதனை இருந்த இடத்துக்கு உன்னை கொண்டு செல்லும். ஆகவே இந்த உலகத்தினுடைய சுவை எனக்கு வேண்டாம், உன்னதமான தேவனுடைய சுவை வேண்டும். ஆகவே சிலர் இதை ருசிச்சுட்டு உடனே பேக்ல போயிடுவாங்க. பரமையை ருசித்து பரிசுத்தாவியை பெற்றும் எங்க போயிடுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அவங்க நிலைமை பரிதாபமா இருக்குன்னு சொல்லி எபிரேயர் 6:4-5 வசனங்கள் நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நீங்கள் உலகத்தினுடைய சுவையை விட்டு ஆண்டவருக்கு நீங்க வாருங்க. எல்லா டேஸ்ட்டும் வேணாம், ஆண்டவரை டேஸ்ட் பண்ண நீங்க பழகிக் கொள்ளுங்கள். அதில் தான் மேன்மையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. மேலும் நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்ம உலகத்தினுடைய சுவையை நம்பி போயிட்டீங்களா? அந்த சகோதரனோடு பேசினா எனக்கு ரொம்ப அது சுவையா இருக்கிறது. இந்த சகோதரியோடு நேரத்தை செலவிட்டா எனக்கு சுவையா இருக்கிறது. உலகத்தின் ருசியை நோக்கி நீ போய்கொண்டிருக்கிறாயோ? பரம ஈவின் ருசியை பார்க்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். அந்த மன்னாவை, வானத்திலிருந்து வந்த அந்த அப்பமாகிய இயேசுவை ருசித்து பார். தேவன் கொடுத்த வார்த்தையாகிய தெளிதேனிலும் மதுரமான அந்த தேனை நீ பருகிப்பார். அது திரும்பவும் பேதுரு சொல்லும்போது சொல்றார், அது ஞானப்பால் என்று அவர் சொல்லுகிறார். என் அருமையான தேவ ஜனமே, உன் சுவையை நீ மாற்றிக்கொள். ஆவிக்குரிய மனிதனாய் வாழ உன்னை விட்டுக்கொடு. உலகத்தின் சுவையை நம்பி போய்விடாதே. ஆகாரம் கொடுத்து சாகடிக்கப்பட்ட எத்தனையோ தலைவர்கள் உண்டு. உலகத்தில் பிரசித்தி பெற்ற மனிதர்கள் உண்டு. உலகத்தின் சுவை, தகாத உறவு என்கிற சுவை அவர்களை நரகத்துக்கு கொண்டு செல்லும்.
லாகிரி பழக்க வழக்கங்கள் இந்த சுவை உன்னை வேதனைக்குள்ளே கொண்டு செல்லும். பைபிள் மிக அழகாய் சொல்கிறது, மதுபானம் பிரியனும் அப்புறம் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். அவருடைய நிலைமை பரிதாபமாய் போகும். என்னை கேட்கிற பிரியமான தேவ ஜனமே, உன் சுவை வித்தியாசமா இருக்கட்டும், உன் வாழ்க்கையின் சுவை வித்தியாசமா இருக்கட்டும். உலகத்தின் சுவையை நம்பி அதில் ஏமாந்து போக வேண்டாம். உலகத்தின் சுவையை எலி பொறியில வைப்பது போல, மிருகங்களை பிடிக்க பொறி வைப்பது போல பிசாசு உங்களை உலகத்தின் காரியங்களை வைத்து பொறி வைத்து உங்களை பிடிக்க பார்க்கிறார். எங்களுடைய சுவை வேறு. நாங்கள் இந்த பூமிக்குரியவள் அல்ல, எங்கள் தேவன் எப்படி அப்படித்தான் நாங்களும் என்று நீங்கள் கர்த்தரை ருசிக்க இந்த காலவேளை உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? எத்தனை பேர் நாம ஒப்பு